material cost or inventory management, both. Three aspects are going to be studied here. Okay, inventory management, okay, தேவையில்லாம பணத்தை ஸ்டாக்ல லாக் பண்ணி வைக்க கூடாது. Over stocking will also be leads to a loss, like it may be obsolete sometimes later. தேவையில்லாம போயிடுச்சுன்னா தூக்கி போட வேண்டியதுதான் குப்பையில. இல்லைன்னா பணம் அதில் முடங்கி இருக்கும். That will also be loss. Inventory managementல தேவைக்கும் கம்மியாக வச்சிருந்தீங்கன்னா என்னைக்கு பிஸ்னஸ் வேணுமோ அன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டக் ஆகிடும், ஆப்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். இல்லை நீங்கள் ட்ரேடராக இருந்தால் கஸ்டமர் கேட்டாருன்னா இல்லை அப்புறம் தரேன்னு சொன்னாக்கா அவன் வந்து உங்கள் பிஸ்னஸ் விட்டு போக வாய்ப்பு இருக்குது, வேறு கடைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்டிமம் லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணிடணும். அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணணும்? பல்காக நீங்கள் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வாங்கிக்கலாமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போய் வாங்கிக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வருஷத்துக்கு தேவையான குட்ஸை மந்த் ஆன் மந்த் வாங்கிக்கலாமா, வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கி போட்டுக்கலாமா? தென் இட் இன்வால்வ் சம் காஸ்டஸ். அப்போ எந்த சைஸில் ஒவ்வொரு முறையும் வாங்கினா சீப்பராக இருக்கும்? தோஸ் திங்ஸ் ஆர் ஸ்டடிட் இன் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். உங்களுடைய ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஐட்டங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கிறீங்க. எப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் அது? ஃபாஸ்ட் மூவிங்கா, ஸ்லோ மூவிங்கா? ஃபாஸ்ட் மூவிங்னா அது எப்போ கேட்டாலும் கொடுக்குற மாதிரி ரெடியாக வச்சுக்கணும். ஸ்லோ மூவிங் எப்பயாவது தான் வரும், அப்போ we can freeze it. Those things are studied here. Inventory management. Inventory managementல மூணு விஷயங்கள். ஒன்று orders named as economic quantity order, economic ordering quantity. Second, levels. எவ்வளோ லெவல்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்? ஓவர் ஸ்டாக்கிங் இருக்கக்கூடாது, கம்மியான இருக்கக்கூடாது. எந்த லெவலில் நீங்கள் திரும்ப ஆர்டர் பண்ணிக்கணும்? மூணாவது கிளாசிஃபிகேஷன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் எப்படிப்பட்டது? ஃபாஸ்ட் மூவிங்கா, ஸ்லோ மூவிங்கா, இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான வைட்டல் ஸ்டாக்ஸா, இல்லை மாட்ரேட்டாக யூஸ் பண்ணுற ஸ்டாக்கா, எசென்ஷியல் ஸ்டாக்ஸா? இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணும்போது உங்களுடைய ஸ்டாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணிக்கலாம். Apart from that, we still have selection of supplier and how can we price the material issue and all, and some theory of handling this. இது ரெண்டு சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா அது பேர் மெட்டீரியல் காஸ்டிங். This is called material costing. Okay. This part will be inventory management available, even financial management chapter available. Simple ditto இது. So இந்த மூணு கண்டென்ட் படிச்சிட்டோம்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துடும், காஸ்டிங்கில் மெட்டீரியல் காஸ்டிங் வந்துடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது அடிஷ்னலாக கற்றுக்கிட்டோம்னா மெட்டீரியல் காஸ்டிங் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடும். ஐ வில் ஸ்டார்ட் வித் ஒன் ஆஃப்டர் ஒன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லும்போது the quantity size you order every time so that it will be economical, comparing all other costs involving in that, right? Practical problem, question number 1. Question number 1. அதாவது economic ordering quantity. From the following particulars, calculate economic ordering quantity in units, in rupees, number of orders, frequency of orders, total cost, where it involves ordering cost, carrying cost at EOQ level. EOQ அப்படிங்கிறது economic ordering quantity. Your annual requirement being 1600, annual requirement, we may note that being A, right? Annual requirement. Price per unit, ஒரு யூனிட்டோட விலை 40 rupees. Apart from that,
Apart from that, cost of placing and receiving one order, otherwise ordering cost. Simply I use the term O for this, value being 50 per order. Carrying cost வந்து 10% of the inventory value. Carrying cost 10% on inventory value or price. இந்த ஸ்டாக்கோட வேல்யூ 40 ரூபாய் இருக்குன்னா அதுக்கு 10% கேரிங் காஸ்ட் ஒரு வருஷம் ஹோல்ட் பண்றதுக்கு, அதர்வைஸ் 4 rupees. Let me brief all these things. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 செட்டு ட்ரெஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. வாங்குறீங்களா யாராவது 12 செட்டு ட்ரெஸ்? தீபாவளிக்கு போறீங்க, 12 செட்டு ட்ரெஸ்ஸும் கேட்டு வாங்கிக்கிறீங்க ஒரே நாள். அப்படி பண்ணலாமா? சிங்கிள் லாட். ஓகே, ஆர்டர் ஒரே ஆர்டர்ல எனக்கு வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் கடைக்கு போக மாட்டேன். எப்படி பண்ணலாமா? அல்லது மாசம் போயிட்டு ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வரலாமா? தீபாவளி எப்போ போனீங்க 12 ஒரே நேரத்தில் வாங்கிட்டீங்க, அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் செலவாகுதுன்னா 12,000 ரூபாய் day 1 itself you have to spend. ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவீங்களா? உடனே ஃபேமிலியோட போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? டின்னரை வெளியில் முடிச்சுட்டு போயிடுவோம், ஐஸ்கிரீம் வெளியே முடிச்சுட்டு போயிடலாம். அது ஒரு 500 ரூபாய், 12,500 ரூபாய். அதுக்கு பதிலாக மாதம் போய் வாங்கிக்கலாம்னு சொன்னார்னா ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த மாதம் ஒரு 1000 ரூபாய், டின்னர் அண்ட் ஐஸ்கிரீமுக்கு 500 ரூபாய். டின்னர் அண்ட் ஐஸ்கிரீமுக்கு 12 முறை செலவு பண்ணியிருக்கணும், அது 6000 ரூபாய். இங்கே ஒரே முறை தான் 500 ரூபாய் தான். am I right? ஆர்டரிங் காஸ்ட், அதுக்கு பேர் ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் வந்து ஒரு முறை குட்ஸை வாங்குறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுலேயே எந்த கடையில் வாங்கலாம், சீப்பரா பெட்டரா, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஆகிற செலவு பேர் ஆர்டரிங் காஸ்ட். திஸ் இஸ் 50. If you are purchasing your entire year's requirement in small lot multiple times, then the ordering cost is huge. Ordering cost is huge. எப்படி இருக்கு? உங்களுடைய லாட் சைஸ் ஸ்மாலா இருந்தால் மல்டிபிள் டைம்ஸ் யூ ஹேவ் டு பர்ச்சேஸ் அப்படின்னா இது ஹையா இருக்கு. அதுக்கு பதிலாக லார்ஜ் லாட்டா வாங்குறீங்க. ஓகே, அப்ப ஆர்டரிங் காஸ்ட் எப்படி இருக்கும்? லோவா இருக்கும். 500 ரூபாவா 6000 ரூபாவா? சரி. ஆனா இங்க வந்து 12,000 ரூபாய் உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணணும். இங்க 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போதும். இயர் 1ஆம் தேதியே நீங்க 12,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12% இன்ட்ரெஸ்ட், கடன் வாங்கி தான் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க 12% இன்ட்ரெஸ்ட் பீயிங் யுவர் லாஸ். 1000 வாங்கும்போது வெறும் 1000 ரூபாய் போட்டா போதும், அதுக்கு 12% will be your loss. அப்ப டே 1 மொத்தமா வாங்கினீங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்லையா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், கொண்டு வந்து வைக்கிறதுக்கு 12 ட்ரெஸ்ஸும் அடுக்கி வைக்கிறதுக்கான ஷெல்ஃப், பெரிய ஷெல்ஃபா இருக்கணும், ரெண்ட் ஜாஸ்தி, வேஸ்டேஜ் ஜாஸ்தி. உங்க வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறி, அரிசி மளிகை ஜாமான்லாம் மாசம் வாங்குறீங்களா, வருஷத்துக்கு ஒரு முறை வாங்குறீங்களா, டெய்லி வாங்குறீங்களா? மாசத்துக்கு ஒரு முறை வாங்குறோம். இதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் உங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து மாச வருமானமா இல்லை டெய்லி வேஜஸா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எப்போ தேவையோ அப்போ மொத்தமாக வாங்கி போடுவோம் அப்படின்னு சொன்னாக்க பிஸ்னஸ் பீப்புள்னு அர்த்தம். ஸோ யூ கேன் கெஸ் இட் வெரி ஈஸிலி, ரைட்? ஸோ பல்க் அந்த காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிற ஐட்டத்தில் வாங்கி போட்டுப்பாங்க. ஓகே, எங்கள் கொள்ளு பாட்டியில் வந்து பாட்டி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி போட்டுப்பாங்க. அந்த காலத்தில் இந்த அரிசியெல்லாம் விற்கிறதுக்கு குதிர்னுப்பாங்க, அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பரன் மாதிரி இருக்கும் அது. ஆக்சுவலாக அதில் வந்து நெல்லை வாங்கி போட்டுருவாங்க, தேவைப்படும் போது அது அரிசியாக மாற்றிப்பாங்க. அது பாட்டு கிடக்கும். புளி ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்கும், மிளகா ஒரு வருஷத்துக்கு புதியதெல்லாம் இருக்கும். அதை ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வருஷம் வாங்கி போகிறதுக்குள்ள மாதம் வாங்கலான்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நானே க்ளீன் பண்ணேன். இந்த குதிரை அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க கோடவுன், அதெல்லாம் க்ளீன் பண்ணி என்ன பண்ணேன், அங்கே தான் சிங்கர் அகாடமி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். இப்போ அந்த வினோத்னு ஒரு பையன் வந்து கிளாஸ் இருப்பான், சிஏ ஃபைனலுக்கு இன்டருக்கு கிளாஸ் இருக்கிறோம், நம்ம பையன் தான். ஸோ இஸ் ஃப்ரம் பெக்ரைன், இஸ் ஹேண்ட்லிங் த கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் ஒன்லி, சிஏ குரூப் 2க்கு.
அந்த டேட்டில் அங்கே உட்காந்து கிளாஸ் எடுத்தீங்களா சார், இப்போ எவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்களா பசங்களுக்கு, எங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஸோ அது மாதிரி அந்த பரன்கிரன்லாம் இருக்கிறதே அவ்வளோ பெரிய இடம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அதோடைய காஸ்ட் என்னாச்சு? ஸ்டோரேஜ் காஸ்ட் வில் பி ஹையர் if you are purchasing the year's requirement in single lot. That is called carrying cost. The cost you spend for carrying that material for the year will be high when you are purchasing in single lot. மொத்தமாக சேர்த்து ஒரே நேரத்தில் வாங்கிட்டீங்கன்னா 12,000 யூனிட்டையும் சேர்த்து ஒன்றா வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். 12,000 யூனிட் விற்கிறதுக்கான காஸ்ட் உங்களுக்கு செலவு ஜாஸ்தி இருக்கும். ஸ்மால் லாட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1000 வாங்குவீங்க, கேரிங் காஸ்ட் லோவாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா மொத்தமாக வாங்குறதுக்குரிய பைசா வேணும் ஹையாக இருக்கும். So two costs are involving. One is ordering cost, another one is carrying cost. These two costs are variable only but behaves inversely. ரெண்டுமே என்னது? வேரியபிள் காஸ்ட். ஆனால் பிஹேவியர் எப்படி இருக்கு? இன்வெர்ஸ் பிஹேவியர். ஒன்று ஹையாக இருக்கும்போது இன்னொன்று லோவாக இருக்கு. அதே மாதிரி அந்த ஹையாக இருக்கிறது லோவாக மாறும்போது அதர் காஸ்ட் பிகம்ஸ் ஹை. ஸோ ஹை ப்ளஸ் லோ ஆட் பண்ணுறீங்க, ஹை ப்ளஸ் லோ ஆட் பண்ணுறீங்க, ரெண்டுமே ஹையாக இருக்கும். பட் இன் அ சர்டன் பாயிண்ட் இன் டைம் வேர் these two costs put together will be the minimum. இந்த ரெண்டு காஸ்ட்டும் சேர்த்து மினிமமாக இருக்கும் ஒரு இடம். அந்த இடம் என்ன? எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ண, பல்காக வாங்கினாக்கா இல்லை கம்மியாக வாங்கினாக்கா, இல்லை ஏதோ ஒரு லார்ஜ் சைஸில் வாங்கினாக்கா இந்த ரெண்டு காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும் ரெண்டும் சேர்த்து கம்மியாக இருக்குல்ல, that ordering quantity is called EOQ. So EOQ is the quantity size where ordering cost and carrying cost both put together will be minimum. இந்த தவிர வேறு எந்த லாட் பண்ணாலும் உங்களுக்கு காஸ்ட் கிளியராக இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு சால்வ் தட் டு ஃபைண்ட் அவுட் வாட் லாட் சைஸ். ஓகே, we'll start solving the illustration under tabular method first of all. Thereafter we'll go for the graphical method and later on we solve the same illustration using formula method. Predominantly in your examination formula method may be expected, but anyhow for the better understanding I may solve under all three methods here. Is that clear? Let's see. Now I am going to solve under table method. Okay, என்னுடைய annual requirement இருக்கு இல்லையா, என்னுடைய annual requirement 1600. What can I do? I can purchase the annual requirement in single shot. Okay, annual requirement 1600. Number of orders okay, எத்தனை ஆர்டரில் பண்ணிடலாம்? சிங்கிள் ஆர்டரில் பண்ணிக்கலாம். அப்போ குவான்டிட்டி பர் ஆர்டர் எவ்வளோப்பா பண்ணோம்? 1600. 1600 யூனிட்டை நான் 2 ஆர்டரில் பண்ணுறேன். அப்போ ஒரு முறைக்கு எவ்வளோ பண்ணோம்? 800. 1600 4 ஆர்டரில் பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு முறையும் எவ்வளோ பண்ணி ஆகணும்? 400 யூனிட்ஸாக பண்ணணும். 1600 யூனிட்டை நான் 6 ஆர்டரில் பண்ணுறேன். 1 2 3 4 5 6ன்னு கூட போகலாம், பட் கேல்குலேஷன் டைம் ஜாஸ்தி ஆகுங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்? 2 4 6ன்னு கொண்டு போகிறேன். 6 ஆர்டர்ஸ்னால் எவ்வளோ வருதுங்க? 267. And இதே I do the purchase in 8 orders. What is the ordering quantity per order? 200. அதுவே நான் 10 ஆர்டர்ஸில் பண்ணுறேன். Every time 160. Now I am going to calculate the ordering cost. என்னென்ன காஸ்ட் இன்வால்வ் ஆகுது? மெட்டீரியல் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட். என்னென்ன காஸ்ட் நமக்கு இருக்கும் இதில்? மெட்டீரியலுக்கு நீங்கள் வாங்குகிற காஸ்ட்டு தனி, மெட்டீரியல் காஸ்ட். அண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு தனியாக காஸ்ட் ஆகும், ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டர் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் கேரி பண்ணி வச்சுருக்கணும், அதுக்கு ஒரு காஸ்ட் வருது, கேரிங் காஸ்ட். தீஸ் ஆர் த 3 காஸ்ட்ஸ் ஆர் இன்வால்வ். மெட்டீரியல் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட் இஸ் நத்திங் பட் ஆனுவல் ரெக்வயர்மெண்ட் இன்ட்டு ப்ரைஸ். அவ்வளோதான்ப்பா. 1600 யூனிட், ஒரு யூனிட்டோட விலை 40 ரூபாய். இதுதான் மெட்டீரியல் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் வரும்போது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், அதாவது ஆனுவல் ரெக்வயர்மெண்ட் அண்ட் குவான்டிட்டி டிவைடட் குவான்டிட்டி பர் ஆர்டர்.
into cost per order into cost per order. இதுதான் ordering cost. இங்க வந்து பாத்தீங்கன்னா number of orders we have already calculated, which is nothing but A by quantity per order னு கூட போட்டுக்கலாம். Annual requirement 1600 divided by 1600 போட்டீங்கன்னா ஒரு ஆர்டர், அல்லது 1600 800 வாங்கினாக்க 2 முறை பண்றேன். 1600 400 வாங்குறேன்னா வருஷத்துக்கு 4 முறை வாங்குறேன். எத்தனை ஆர்டர் இருக்கு? ஒரு ஆர்டருக்கு 40 ரூபாய், சரி 50 ரூபான்னு சொன்னால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு வரும்? 1 into 50 50. அதே 2 முறையில் வாங்கிக்கிறேன்னா 100, 4 முறையில் வாங்குறேன்னா 200, 6 முறையில் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாக்க 300, 8 முறையில் வாங்குறேன்னா 400, 10 முறையில் வாங்குறேன்னா 500 will be the value. Ordering cost is over. Clear? Then we'll move on to the carrying cost. Carrying cost எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா half into quantity per order into carrying cost per unit per annum. அதாவது carrying cost வந்து 10 ரூபாய், 10%, price 40 ரூபாய், 2 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 4 rupees. ஒரு யூனிட்டை ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாகுது? 4 rupees. கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம் கொடுத்துருக்கிறானான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா கேரிங் காஸ்ட் பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருந்தால் இன்ட்டு ப்ரைஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூனிட்டோடைய கேரிங் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம், ஒரு யூனிட் கேரி பண்ணுறதுக்கு. இந்த கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா? ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு half into quantity per order into carrying cost per unit per annum. ஃபர்ஸ்ட் கேஸில் half, ஃபர்ஸ்ட் கேஸ் 0.5, எவ்வளோ குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணி இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கேஸில் 1600, கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம் எவ்வளோ வருது? 4 rupees. அப்போ டோட்டல் வேல்யூ பீங் 3200. ஓகே, இப்போ ஏன் இந்த ஹாஃப் யூஸ் பண்ணுறாங்க சார் அப்படிங்கிற டவுட் வரலாம். இப்போ குவான்டிட்டி இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே டே 0ல் உங்ககிட்ட 1600 யூனிட் இருக்கும். டெய்லி யூஸ் பண்ண இது குறைஞ்சிக்கிட்டே வரும். த லாஸ்ட் டே இட் பிகம்ஸ் 0. 1ஆம் தேதி உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது? 1600 ரூபாய். அந்த மாத கடைசியில் எல்லாமே தீர்ந்து போச்சு, 0 இருக்குது. உங்களுக்கு ஒரு யூனிட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 ரூபாய் ஆகும். இங்கே 1600 யூனிட்ஸ் இருந்துச்சு, இன்ட்டு 4 ரூபாய். அதே சமயத்தில் மாத கடைசியில் 0 யூனிட் இருக்குது, இன்ட்டு 4 ரூபாய். அப்போ எது எடுத்துக்கிறது? இது வந்து 3200, 6400, இது 0. அப்போ எது எடுத்துக்கிறது? யூ கேன் பெட்டர் டேக் த ஆவரேஜ் ஆஃப் திஸ் 6400 plus 0 by 2, which is nothing but 3200, which is nothing but opening value plus closing value divided by 2. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த half என்ற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். கேரிங் காஸ்ட் where we default have half while calculating normal carrying cost. என்ன ஸ்டாக் வச்சிருக்கிறீங்க? into 4 rupees. மறக்காமல் என்ன பண்ணி இருக்கணும்? into half பண்ணணும். என்ன காரணம்? The moment you order, it will be available the day 1 with full capacity. Gradually it becomes 0 later on. அப்படின்னா opening value plus closing value by 2ங்கிறதுக்கு தான் இந்த half யூஸ் பண்ணுறோம். This will not be applicable for the ordering cost. Is that clear? Now you know that it is 0.5, இது 4 அப்படின்னு சொன்னால் 2. Very simple. எவ்வளோ குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணி இருக்கிறீங்களோ அதோட இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? கேரிங் காஸ்ட் கிடைச்சிடும். இஸ் தட் ஓகே? டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது யூஸ்வலாக இந்த 3 காஸ்ட்டும் சேர்த்து டோட்டல் காஸ்ட்டு. ஆனால் இதில் எது சேஞ்ச் ஆக போகிறதில்ல? மெட்டீரியல் காஸ்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒரு யூனிட்டுக்கு வந்து 40 ரூபாங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதே நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கேட்கலாமே சார் அப்படின்னு சொன்னாங்க. டிஸ்கவுண்ட் மாடல் இஸ் அ வேரியன்ட். வில் சி தட் லேட்டர் ஆன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி அஷ்யூம் வி டோன்ட் ஹேவ் எனி டிஸ்கவுண்ட் இன் த ப்ரைஸ். அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட்டில் என்னால் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் தான். மெட்டீரியல் காஸ்ட் என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அன்கண்ட்ரோலபிள். அதனால் அதை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காஸ்ட்டை மட்டும் நான் எடுத்து பார்க்குறேன். இந்த 2 காஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம்னா இந்த டோட்டல் காஸ்ட் ஹியர் பீங் 3250. என்னுடைய அல்டிமேட் இன்டென்ஷன் வந்து என்னது? இந்த காஸ்ட்டை குறைக்கிறதா என்னுடைய இன்டென்ஷன். சப்போஸ் 1600 இந்த 800 யூனிட்டாக இருந்தால் 800 into 2 1600, 2 காஸ்ட்டையும் சேர்த்திங்கன்னா 1700 மாறி போச்சு. இட்ஸ் சீப்பர். மொத்தமாக 1600 யூனிட்டையும் ஒரே ஆர்டரில் பண்ணிங்கன்னா 3250 இஸ் யுவர் காஸ்ட்டு. 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா 1700 குறைஞ்சிருச்சு. தேர் இஸ் அ சேவிங்ஸ். 3250 becomes only 1700. Definitely we are having some savings. Then later on
400 into 2 800 rupees. அப்போ ஆர்டரிங் காஸ்ட்டும் இதையும் சேர்த்தீங்கன்னா 1000 rupees only. Ordering 4 times is much better than ordering 2 times. Ordering 1 time is still costlier. நீங்க அப்போ ordering 4 times வந்து much cheaper. 6 times பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 264 quantity ordered held every time. ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய்னா 534, ரெண்டு சேர்த்தீங்கன்னா 834. இது இன்னும் பெட்டரா இருக்கு. என்னுடைய டோட்டல் காஸ்ட், அதாவது ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும் சேர்த்து சீப்பஸ்டா எங்க இருக்கோ அந்த பாயிண்ட் தான் நான் டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் 834, better than the earlier order size. The next வந்து 200 into 2 400 rupees. ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 800 rupees. This is still better இருக்கு. This is still better இருக்கு. லாஸ்ட் வரும்போது இது 160 into 2 320. So 500 plus 320 820. Again becomes costly. சீப்பர் ஆயிட்டே வந்துச்சு, அதுக்கு பிறகு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. Then stop here itself. This is the optimum point for you. Is that okay? இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஆப்டிமம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கிளியர்? ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க ஆன்சர் எடுத்து எழுதலாம். ஓகே, ஹவு? Now let's see. இந்த பாயிண்ட்ல நம்ம என்னென்ன எழுதுறோம் பாருங்க. இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஓகே, இந்த பாயிண்ட்ல உள்ளதை நம்ம எடுத்து எழுதலாம். This 1600 is the annual demand. This 200 you know quantity per order, that is what about EOQ. EOQ is equal to 200, where your ordering cost is equal to 400, where your carrying cost is equal to 400. Your total cost other than material cost, மெட்டீரியலும் சில சமயம் எடுக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். அது இல்லாமல் 800 rupees, அதாவது ஆர்டரிங்கும் கேரியும் சேர்த்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட் இதுதான். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எத்தனை இருக்குங்க? Your requirement is fulfilled by doing 8 times 8 orders. Frequency of orderனா வருஷத்துக்கு எத்தனை முறை ஆர்டர் பண்றீங்க, ஒரு ஆர்டருக்கு இன்னொரு ஆர்டருக்கும் உள்ள கேப். வருஷத்துக்கு 8 ஆர்டர் பண்றீங்க, ஒரு வருஷம்ன்றது 360 நாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவு வருது? 45 days. Once in every 45 days it just go on order. Once in every 45 days. இது frequency of order. உங்க வருஷத்துக்கு தேவையானதை தீபாவளி நேரத்தில் போய் பர்ச்சேஸ் பண்றீங்க, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறை பர்ச்சேஸ் பண்றீங்க, 3 மாசத்துக்கு ஒரு முறை பர்ச்சேஸ் பண்றீங்க. 3 மாசத்துக்கு ஒரு முறை பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா வருஷத்துக்கு 4 முறை. ஓகே, வருஷத்துக்கு 4 முறைனா ஒரு கேப், ஒரு பர்ச்சேஸுக்கு இன்னொரு பர்ச்சேஸுக்குள்ள கேப் வந்து 3 months அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதணும். அந்த நம்பர் ஆஃப் டேஸ் கேப் பிட்வீன் ஒன் ஆர்டர் த நெக்ஸ்ட் ஆர்டர் இஸ் கால்ட் frequency of order. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இன் a year, எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி, ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட், இதெல்லாம் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. Remember that at EOQ level these two are same and this is minimum. At EOQ ordering cost is equal to carrying cost. At EOQ your ordering cost is equal to carrying cost. Is that clear? Now let's see. I am going to solve the same under graphical method, under graphical solution. This will be amount. Okay, this will be number of orders. உங்களுடைய ரெக்யர்மெண்ட் 2 ஆர்டரா பண்ண போறீங்களா, 4 பண்ண போறீங்களா, 6 பண்ண போறீங்களா, 8 பண்ண போறீங்களா, 10 பண்ண போறீங்களா, 12 பண்ண போறீங்களா? This is number of orders. அமௌண்ட் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு? 3250. அப்போ 8 ஆல் டிவைட் பண்ணால் 400. டினாமினேஷனை 400 வச்சுக்கிறேன். 400, 800,
1200, 1600, 2000, 2400, 2600, 3200, and beyond that 3600. Now I'm going to plot the total cost. ஒரு ஆர்டர் பண்ணும்போது உங்களுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோங்க இருக்கு? 3250 ஒரு ஆர்டர் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த இடம். ரெண்டு ஆர்டர் இருக்கும்போது எவ்வளோ இருக்கு? 1700. ரெண்டா இருக்கும்போது 1700 should be here. அதே 4 ஆர்டரா இருக்கும்போது the value being 1000. ஓகே, 6ஆ இருக்கும்போது 834, தென் 8ஆ இருக்கும்போது 800, தென் 10ஆ இருக்கும்போது 820, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஐ எம் கனெக்டிங் தீஸ் டாட்ஸ். இது total cost. Now I'm going to draw the ordering cost here. ஒன்னா இருக்கும்போது 50 rupees, ரெண்டா இருக்கும்போது எவ்வளோ இருக்கு? 100. 400 இருக்கும்போது 4 ஆர்டர்ஸ் இருக்கும்போது 200, 8 இருக்கும்போது 400, 10 இருக்கும்போது 500. So this is what about the ordering cost. This is ordering cost. Clear? Now what happens here? Under carrying cost, ஒன்னா இருக்கும்போது 3200, ரெண்டா இருக்கும்போது 1600, 4ஆ இருக்கும்போது 800, 6ஆ இருக்கும்போது 534, 8ஆ இருக்கும்போது 400, அதுக்கு பிறகு 320. இது carrying cost. Finally, make the decision where these two are intersecting. This is the point. You can draw a straight line on passing over that intersecting point. Is that okay? This point is called optimum level. இதுதான் வந்து என்னது? Cost at EOQ, where ordering cost is equal to carrying cost, where this will be the number of orders. So from this it's very clear, ordering cost and carrying cost are variable cost nature, but inversely related. அதாவது ஆர்டரிங் காஸ்ட் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், கேரிங் காஸ்ட் இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். திஸ் இஸ் த பாயிண்ட் வேர் த டோட்டல் காஸ்ட் இஸ் மினிமம். எக்ஸாமில் இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுத தெரிஞ்சால் போதுமானது. when you are asked about EOQ theory, you write this way diagram. This is ordering cost, this is carrying cost. Total cost வந்து இந்த பாயிண்ட்ல இப்படி வர மாதிரி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. Write that ordering cost and carrying cost are variable costs, inversely related, and ordering cost is equal to carrying cost at EOQ. These are the predominant points you have to score. You have to write.
இது போதுமானது to score good mark on EOQ theory. Clear? So I have done this. With this part is over. Is that clear? What we have done is calculation of EOQ under graphical model. In your examination, of course, graphical model solutions கேட்க மாட்டாங்க, but graphical model theory use பண்ணிக்கலாம். When there is a theory, you can write it. So we have done under tabular model, under graphical model. Let's now go for formula model. Formula model வரும்போது EOQ in units க்கு formula என்னன்னா root of 2AO by C. Root of 2AO by C. Upper 2 into annual requirement 1600 units into ordering cost being 50, carrying cost per unit per annum being 4 rupees. Find out the value. எவ்வளோ? Root 200 units. EOQ in rupees, இதே ஃபார்முலாவில் ஒரு வேரியேஷன். Root of 2AO by C. 2 into annual requirement 1600 units, ஒரு யூனிட்டோட வேல்யூ 40 rupees அப்படின்னா annual requirement in rupees எவ்வளோன்னு போடுங்க நியூமரேட்டரில் rather than unitsல, into ordering cost being 50. அப்படி போடும்போது carrying cost in percentage நீங்க போடணும், which is 10%. 10% divided by 10 into 100. This is called EOQ in rupees. The value being 8000 rupees. அதாவது இதை ஒரு யூனிட் வந்து 40 rupees சொல்றோம்ல, அதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 200 units into 40, 8000 rupees. If you supposed to answer in EOQ in units, root of 2AO by C, where A is in units, C is in rupees per unit. அதுவே EOQ in rupees கேட்டுட்டாங்கன்னா annual requirement should be in rupees லையும் carrying cost should be in percentage லையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு EOQ in rupees டைரக்டாக வந்துடும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை மைன்யூட்டாக பார்த்துங்க. Is that clear? 200 units and 8000 rupees. இது formula model. Formula model உங்களுக்கு number of orders கேட்கலாம், frequency of order கேட்கலாம். இதெல்லாம் கேட்டாக்க இதிலிருந்து டீகோட் பண்ணி எடுத்து எழுதுனா போதுமானது. பட் இருந்தாலும் என்ன மாதிரிலாம் வருமோ அதுக்குரிய ஃபார்முலாஸ் லிஸ்ட் நான் இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். இந்த ஃபார்முலா லிஸ்ட் மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக்ஸ். EOQக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் 2AO by C. அண்ட் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் அப்படிங்கிறது ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் அண்ட் பர்ச்சேஸ் காஸ்ட். யூஸ்வலாக பர்ச்சேஸ் காஸ்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால டிசிஷன் மேக்கிங்கிறது யூஸ் இல்லைன்றதுனால நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் தருவாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட்டையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது வரும். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் ஆனம் வந்து ஆனுவல் ரெக்யர்மெண்ட் டிவைட் பை குவான்டிட்டி பர் ஆர்டர். ஆர்டரிங் காஸ்ட் வரும்போது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் ஆனம் இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர். கேரிங் காஸ்ட் வரும்போது குவான்டிட்டி பர் ஆர்டர் டிவைட் பை 2, அதர்வைஸ் half இன்ட்டு குவான்டிட்டி பர் ஆர்டர் இன்ட்டு கேரிங் காஸ்ட் போடுறோம் இல்லையா, கேரிங் காஸ்ட் பர்சன்டேஜ் அந்த மாதிரி போடலாம். Frequency of order is the time gap between one order to the next order. Days or months in a year divided by number of orders. So these are the formulae you have to understand. Now, இதில் நோட்டேஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி the relationship between ordering cost and carrying cost, both are variable in nature. If the orders are many orders are you are going to do in a year, every time you purchase a quantity will be lesser இருக்கும். Small quantities வாங்குவீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பல முறை வாங்கினீங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட் ஹையராக இருக்கும், கேரிங் காஸ்ட் கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு டோட்டல் காஸ்ட்டு ஹையாக தான் இருக்கும். ஆர்டரிங் கொஞ்சம் ஆர்டர்ஸில் 2-3 ஆர்டரில் ஒரே ஆர்டரில் வாங்குறீங்கன்னா குவான்டிட்டி பர் ஆர்டர் வில் பி லார்ஜ்,
ordering cost will be lower, but carrying cost will be higher. The total cost will also be higher. But at EOQ, ordering cost is equivalent to carrying cost, where the total cost will be the minimum. Is that clear? Carrying cost க்கு ஏன் half யூஸ் பண்றோம்னா, carrying cost is for the average inventory. என்ன காரணம்னா, ஆரம்பத்துல full load இருக்கும் ஸ்டாக்ல, கன்சியூம் பண்ண it becomes 0. அப்ப 0க்கு போட்டா ஒண்ணுமே இருக்காது, full load இருக்கும்போது full value இருக்கும். அப்ப full divided plus 0/2 ங்கிறதுக்காக தான் இந்த halfங்கிற notations நம்ம யூஸ் பண்றோம். Right. What are the items will be there in ordering cost அப்படின்னு சொன்னாக்க, maybe ordering cost, cost of staff posted for ordering, carriage inward, goods வந்த பிறகு சரியா இருக்கான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்றது, அது ஆர்டர் ரெடி பண்ணுறதுக்கான ஸ்டேஷ்னரி, டைப்பிங், போஸ்டேஜ் இதெல்லாம் பண்ணுறீங்களே, இதெல்லாம் ஆர்டரிங் காஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். கேரிங் காஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள், கேரிங் காஸ்ட் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ஃபார் ஹோல்டிங் த இன்வென்ட்ரி, லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்வென்ட்ரிஸ் போட்டு வச்சிருக்கிறீங்களா, அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான காஸ்ட்டு, இன்சூர் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணும்போது சேஃபராக இருக்கிறதுக்கு இன்சூர் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கான காஸ்ட்டு, ஸ்பாயிலேஜ் ஆகுது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதுக்கு ஏற்படுற காஸ்ட், இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேரிங் காஸ்ட். And basic some assumptions are there. Ordering cost per order and carrying cost per unit are known and constant. எப்போதுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். Cost per order remains constant. Carrying cost per unit per annum remains constant as well as already known அப்படிங்கிறது assumption. எவ்வளோ யூசேஜ், annual requirement 10,000 20,000 also be known in year beginning. It's also in the year beginning constant. அது யூனிஃபார்மாக கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு அஷ்யூம் பண்ணால் தான் நம்ம இந்த ப்ரொசீட் பண்ண முடியும். காஸ்ட் பர் யூனிட் ஆல்சோ பி கான்ஸ்டன்ட், தெர் இஸ் நோ குவான்டிட்டி டிஸ்கவுண்ட். ஸோ ரூட் ஆஃப் 2AO/Cயில் வரும்போது A is also known ahead and constantly consuming. Ordering cost also known and there will not be any change, and carrying cost also be constant. Price per unit also constant அப்படிங்கிறது assumption. EOQ is the best method, right? Where at EOQ level, if you are ordering, the cost will be the cheapest. நமக்கு தெரியும். இருந்தாலும் EOQ தாண்டி வேற ஒரு லெவலில் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். 100 யூனிட்ஸ் சொல்லிட்டாங்க, ஆனால் இவன் ஆர்டர் பண்ணும்போது 150 ஆர்டர் பண்ணுறாரு, இல்லை 50 ஆர்டர் பண்ணுறாரு ஏ அப்படின்னு சொன்னாக்க, த டிமாண்ட் பேட்டர்ன் அண்ட் லீட் டைம் இஸ் நாட் சர்டன். இஷ்டத்துக்கு கன்சியூம் பண்ணுறோம். ஒரு நாள் வந்து ஒரு மாதம் கன்சம்ஷனே நடக்காது, ஒரு மாதம் கண்ணாபுடன் கன்சியூம் பண்ணுறோம். அப்போ சேஃபருக்கு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேஃப்டி ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட்டுக்கு நான் 100 வாங்கினதா பெட்டர்னு சொல்கிறேன். பட் அங்கே போனால் அந்த லாட் சைஸே 500 தான் விற்போன்றாங்க. வேறு வழி இல்லாமல் 500 வாங்குகிறோம். அண்டு விலை நாளைக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகிடும்னு நினைக்கும் போது எல்லாருமே பேனிக் பையிங் டெண்டன்சி வில் பி தேர். ஸோ இப்போயே வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ EOQ விட்டு வேற ஒரு லாட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் கேசஸ்லையும் நம்ம முன்னாடியே வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதிக லாட்டுக்கு வாங்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் தியரிஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் EOQ. EOQ உடைய basic concept we have completed here with this illustration. So 3 models are there. என்னென்ன? Tabular model, graphical method as well as formula methods. In these 3 methods you can solve this. I have given all the 3 models here. Understand this one first of all. இதில் வேரியண்ட்டும் லெவல்ஸும் we'll see after பார்த்தோம். Suppose we have to calculate EOQ for the shorter period இருந்தால் இந்த சம் எப்படி இருக்கும்? இனிமேல் ஃபார்முலா தான் மெயின். டேபிளர் as well as இது பார்த்துட்டோம், கிராஃப் பார்த்துட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒன்லி ஃபார்முலா மெத்தட் தான். EOQ ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் ரூட் ஆஃப் 2AO/Cன்னு இருக்கு இல்லையா, அந்த டெரிவேஷன்ஸ் யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். go and see that. வேணா அது அஃப்கோர்ஸ் நாட் ரெக்வைர்ட். ஹியர் ஃப்ரீ லெக்சர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா you will have formula derivations. Under that you may have the derivations also. WDV method la annuity, garden growth model, I think EOQ கூட போட்டு வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். may be available, otherwise நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். Out of your interest you can go and see that one also. From the following information, calculate the economic ordering quantity and the number of orders to be placed in one quarter.
quarterly consumption. அப்போ EOQ-க்கான ஃபார்முலா வந்து என்னது? ரூட் ஆஃப் 2AO by C. ஆனால் இங்கே வந்து ஏக்கு பதிலாக குவார்ட்டர்லி டிமாண்டாக வச்சுக்கலாம். 2 into annual டிமாண்டுக்கு பதிலாக ஓகே 2 kg 2000 kgs வந்து குவார்ட்டர்லி டிமாண்ட். நீங்கள் குவார்ட்டர்லி போடலாம், இல்லைனா ஆனுவல் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம் தட். ரைட். அப்போ 2000 into 4 8,000 rupees. And cost of placing one order being 50. Carrying cost வரும்போது மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட் பர்சன்டேஜ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 3.2 is the carrying cost per unit per annum. Now the ultimate value being 500 kgs. Now what about the requirement? Number of orders to be placed 1 quarter. Number of orders actually 8,000, but ஒரு குவார்ட்டருக்கு 2000 தானே. அப்போ பர் குவார்ட்டர் வந்து 2000 டிவைட் பை ஒவ்வொரு முறையும் 500 பண்ணுறோம். ஒரு குவார்ட்டருக்கு நீங்கள் 4 ஆர்டர் பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு 16 ஆர்டர் பண்ணணும். ஷார்ட்டர் பீரியடாக இருந்தால் இந்த சம் எப்படி இருக்கும்? பல்க் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் கேட்கலாம் இல்லையா? சார் இயரோடைய ரெக்வயர்மெண்ட் மொத்தமாக வாங்குகிறோம், டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். இஃப் டிஸ்கவுண்ட் இஸ் தேர், this formula cannot be used. We have to follow only the tabular method. அதுக்கான illustration. Question number 3. Question number 3. Let's try to solve this one now. Question number 3. In question number 3, the purchase department of your organization has received an offer of quantity discount on its order of materials as under. நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டி ஆர்டர் எவ்ரி டைம் பீங் 500 ஆர் லெஸ் தென் 500 ஆக இருந்துச்சுன்னா ஒரு முறை ஒரு யூனிட்டோட வேல்யூ 1400 மாறிடுது. ஓகே, ப்ரைஸ். If your lot size is less than 500 ஆக இருந்துச்சுன்னா lot size 1400 rupees is the price per unit. இதுவே anywhere between 500 to 1000 உங்களோட lot size ஆக இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு 20 rupees டிஸ்கவுண்ட் வந்துடுது. 1000 to 2000 இருந்துச்சு அப்படி சொன்னாக்க உங்களுடைய lot size நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு 1360 கொடுத்தால் போதும். இஃப் த லாட் சைஸ் இஸ் எனிவேர் பிட்வீன் 2000 அண்ட் லெஸ் தென் 3000, 2000 to 3000 இருந்துச்சுன்னா 1340 கொடுத்தால் போதும். அண்ட் மோர் தென் 3000 ஆக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க 1320 will be taken. The annual requirement being 5000 units. The delivery cost per unit being 1200. Ordering cost 1200 per unit per order. Annual stock holding cost is estimated at 20% of the average inventory. Carrying cost வந்து 20%. Okay. The purchase department wants you to consider the following purchase options and advise which among them will be the most economical ordering quantity. Presenting the relevant information in tabular form. எப்பொழுதுமே குவான்டிட்டியோடைய ப்ரைஸோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுது ஆஸ் பர் த சைஸ் ஆஃப் த லாட் யூ ஆர் பர்ச்சேசிங் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் டேபிளர் மெத்தடில் தான் போட முடியும். ஸோ ஐ எம் கோயிங் டு சால்வ் தட் அண்டர் டேபிளர் மெத்தட். ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். பர்ச்சேஸ் குவான்டிட்டி ஆப்ஷன்ஸ் டு பி கன்சிடர். குவான்டிட்டி பர் ஆர்டர், குவான்டிட்டி
per order. 400 tons வாங்கினா ஆன்சர் எப்படி வரும்? 500 tons இருந்தால் எப்படி வரும்? 1000 ஆக இருந்தால் எப்படி வரும்? 2000 வாங்கியிருந்தால் எப்படி இருக்கும்? 3000 வாங்கினால் எப்படி இருக்கும்? So these are the options. I don't want the question anymore. When the quantity discount comes, don't forget to add the material cost also in your total cost calculations. Usual total cost la nam enna edupom? Ordering cost and the carrying cost only. But when the quantity discount is there, material cost also gets affected. So adala and cost சேர்த்து பார்க்கணும். Material cost, ordering cost, carrying cost மூணு காஸ்டும் சேர்த்து எந்த ஆப்ஷன்ல சீப்பரா இருக்கோ அந்த ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். Now let's see here. What about the number of orders? Number of orders. Annual requirement divided by quantity per order. Annual requirement 5000, 400 பண்ணீங்கன்னா 12.5 orders you will be making in a year or 25 orders in 2 years. 2 yearsக்கு 25 ஆர்டர் பண்றீங்க. 500 பண்ணால் 10 orders, 1000 பண்ணியிருந்தால் 5 orders, 2000 பண்ணியிருந்தால் 2.5 orders. Fractional orders not possible in a year, but of course 2.5 orders for 2 years. Sorry, 5 orders in 2 years. அப்படின்னு நீங்க போடலாம். அதுவே 3000 ஆக பண்ணீங்க அப்படி சொன்னாக்க 1.67 orders in a year. Otherwise in 3 years you may have 5 orders like. Now get the ordering cost. Ordering cost வரும்போது number of orders is multiplied with cost per order. Every time if I order, then it costs me 1200. அப்போ 12.5 orders into 1200 போட்டிங்கன்னா the ordering cost being 15,000. 10 ஆர்டராக இருக்கும்போது 12,000. 5 ஆர்டராக இருக்கும்போது 6,000. 2.5 ஆர்டர்ஸாக இருக்கும்போது 3,000. 1.67 இருக்கும்போது 2,000. Now I have to calculate the carrying cost. Carrying cost எப்படி கண்டுபிடிப்பேன்? Carrying cost calculate பண்ணும்போது carrying cost is equal to half into quantity per order into carrying cost per unit per annum போட மாட்டேன். Applicable price into carrying cost percentage போட போறேன். ஏன்னா price constant இருந்தால் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு carrying cost per unit per annum போட்டுடலாம். பட் price தான் சேஞ்ச் ஆகிட்டே வரப்போகுது. இவங்களுடைய லாட் சைஸ் அந்த மாதிரி the price per unit may be either 1400 ton per ton or 1380 மாறுது. அதனால நீங்க வந்து என்ன பண்ணி ஆகணும்? Applicable price into carrying cost பதிலா quantity into applicable price and then you have to multiply the carrying cost here. இந்த ஆர்டர்ல பாருங்க. If the quantity ordered every time being 400 ஆக இருந்தால் what is the carrying cost? Half or 0.5. Quantity per order being 400. 400 பண்ணும்போது ஒரு யூனிட்டோடைய applicable purchase price being 1400 into carrying cost percentage being 20%. Otherwise 0.2. What is the final value? 56,000. In the entire series are calculated here. அதுவே 500 ஆக பண்ணீங்கன்னா 0.5 into every time you are purchasing 500 units for every lot. By this time 1 unit's price is 1380 multiplied by carrying cost percentage 0.2. Then this value be 69,000. And then my ordering quantity size per order being 1000 ஆக இருந்தால் 0.5 into quantity per order 1000 into now the price is 1360 into carrying cost percentage being 0.2. This value be 1,36,000.
and next one being the size being 2000 0.5 into 2000 units per order, 1340 into 0.2, the final value here being 2,68,000. The last one being 3,000 0.5 into 3,000 units ordered every time, but the price is very slashed one, 1,320 into 0.2, then the carrying cost being 3,96,000. Usually ordering cost and carrying cost calculate பண்ணி எதுல cheaper இருக்கோ அந்த size நம்ம order பண்ணுவோம். But here what happened now, ordering cost and carrying cost, don't forget to add the material cost also. ஏன் மெட்டீரியல் காஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவல் குவான்டிட்டி லாட் சைஸ் தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகிட்டே வந்துடும். ஸோ ஹியர் மெட்டீரியல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு annual requirement into applicable price will be taken. Annual quantity into applicable price, not simply price, applicable price. When the quantity order every time is 400, so now the quantity per order being per unit being 1400, so 1400 into annual requirement being 5000. So 5000 into 1400 எவ்வளவு வருது? 70 lakhs. 70 lakhs. This value being 70 lakhs. 500 பண்ணும்போது the price being 1380, 20 rupees per unit குறையுது. 5000 into 20, 1 lakh குறையுது, cheaper ஆகுது. ஸோ அப்போ இது 69 lakhs இருக்கும். அடுத்த லாட்டுக்கு இன்னொரு 1 lakh குறையுது, 68 lakhs இருக்கும். அதுக்கு பிறகு 20 ரூபா குறையுது, இன்னொரு 1 லட்ச ரூபா குறையும், 67 lakhs. லாஸ்ட் இன்னொரு 1 லட்ச ரூபா குறையுது, 66 lakhs. For deciding, I have to consider the total cost where it is cheaper. Total cost in this case, ordering cost, carrying cost, material cost, all the three put together. That's what about the total cost. In this case, total cost being 70 lakhs 71,000. Next 69 lakhs 81,000. 69 lakhs 42,000. 69 lakhs 71,000. 69 lakhs 98,000. Among all these options, the cheapest one being this one. அப்ப அதை அப்படியே choose பண்ணுங்க. Third one. Then your EOQ being 1000. This is EOQ. Number of orders at EOQ. This is ordering cost at EOQ, carrying cost at EOQ. But under this model, these two are not same. Ordering cost should be equal to carrying cost at EOQ, provided if there is no quantity discount. Quantity discount இருந்தால் ஈக்குவலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. And all the three costs put together, the ultimate cost will be minimum. இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? 500 இருந்தால் என்ன, ஆர்டர் சைஸ் 400, 500, 1000, 2000, 3000 சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கொடுக்காமல் சம்ம போட சொல்லியிருந்தா என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க. நீங்கள் 350 ரூபாவுக்கு 380 யூனிட்ஸ் பண்ணிட்டீங்க, இல்லை 450 யூனிட் பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்க. பில் போடும்போது கடைக்காரன் சொல்லுவார், சார் இன்னொரு 50 வாங்கினா உங்களுக்கு 20 ரூபாய் குறையும் சார். ஸோ வாட் வில் யூ டூ? யூ வில் பிளான் டு ஷிஃப்ட் டு த நெக்ஸ்ட் எலிஜிபிள் லெவல் டு ஸ்கோர் டிஸ்கவுண்ட். அதே மாதிரி 450 இருக்கும்போது நீங்கள் 500 போயிடுவீங்க. அதே மாதிரி 950 இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அடுத்த லெவல் போவீங்க. எப்பொழுதுமே யூ வாண்ட் டு ஷிஃப்ட் அண்ட் என்ஜாய் த டிஸ்கவுண்ட் பை ஸ்பெண்டிங் லோவர் நம்பர். பை ஸ்பெண்டிங் லோவர் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஞ்சில் லோவர் நம்பர் 500, இந்த ரேஞ்சில் லோவர் நம்பர் 5000, அதாவது 1000 வாங்கியே நீங்கள் டிஸ்கவுண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். 1000லேருந்து 2000 வரைக்கும் அதே டிஸ்கவுண்ட் தானே. ஸோ நீங்கள் 1000 வாங்கினாலும் அதே டிஸ்கவுண்ட், 2000 வாங்கினாலும் அதே டிஸ்கவுண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1000 போதும்பீங்க. இதுவே 1950 இருந்தால் அடுத்த ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஒவ்வொரு ரேஞ்சிலும் லோவர் நம்பர் தான் உங்களுடைய ஆப்ஷனாக இருக்கணும்.
First limitல 500 கீழ 400 450 ஏதோ ஒன்று as per your choice you can take. If this information is not given in the question paper, example இந்த question இந்த answer கொடுக்கல, இந்த part கொடுக்கலன்னு வச்சுங்க. Okay, if this part is not given, then what you have to do? The purchase quantity options to be considered 400, 500, 1000, 2000, 3000 கொடுக்கலன்னா, then you can have this logic. Is that clear? So with that, third illustration is over. If you have any doubt, you can ask me, else we'll move on to the next one. Make it faster. Clear? Number of அதான் சொன்னேனே, 2 ஆர்டர்னு என்ன அர்த்தம்? 2 வருஷத்துல 5 ஆர்டர் ரவுண்ட் ஆஃப் வந்துருச்சு இல்லையா? அப்ப நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து 2.5 இருக்குன்னு வச்சுங்களேன். What is the frequency of order? ரொம்ப பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும், சார் அது எப்படி சார் 2 ஆர்டர் பண்ண முடியும்? 2 ஆர்டர் அப்படி கிடையாதுப்பா. 2 ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 360 டேஸ்க்கு. அப்போ ஒரு ஆர்டருக்கும் இன்னொரு ஆர்டருக்கும் டைம் கேப் என்ன? 144 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் 2000 யூனிட்ஸ் வாங்க முடியாதா? You can go and purchase. So number of orders could be in decimal, no problem here. Otherwise 2.5 orders per annum அப்படின்னு சொன்னா 5 orders per 2 years பண்ணலாம் இல்லையா? 1.67 அப்படின்னு சொன்னாக்க 5 orders per 3 years. அப்போ ரவுண்ட் ஆர்டர் வந்துச்சா இல்லையா? இட்ஸ் only period matters. Clear? Shall we move on to the next one? Make it faster. So we have completed the number of orders and all everything. Now I am going to guide you about material levels. இதுக்கான illustrations பார்க்கலாம். Now 3 விஷயங்கள் பார்க்கணும்னு சொன்னேன். ஒன்று EOQ, செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்டாக் யூ நீட் டு மெயின்டைன், தேர்ட் வந்து கிளாசிஃபிகேஷன். We have completed the EOQ. Now I am moving on to the levels. Right. So levels வரும்போது consumption and lead time or reorder period. Consumption and lead time, reorder period. For example, in your case, your parents are saying that we are going for a vacation or outside because of the official purpose. இதான் வெளியூருக்கு போறேன்னு சொல்றார். திரும்ப வரத்துக்கு 10 நாள் ஆகுன்றார். உங்களுக்கு டெய்லி 100 ரூபாய் செலவாகும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹாப்பி ஜர்னின்னு சொல்லுவீங்களா? per day உங்களுக்கு 100 rupees காஸ்ட் ஆகுது. you will be collecting 100 rupees every day from your parents. Your dad says I am going for the vacation or official duty for 10 days. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் எங்க போனா எனக்கு என்ன?
10 நாளுக்குரிய பைசா கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. சொல்லுவீங்களா இல்லையா? How much is that? 100 into 10. சப்போஸ் எப்படி பண்ணுங்க, 100 rupees, சில சமயம் எமர்ஜென்சிக்கு 200 rupees வரைக்கும் செலவாகும். உங்க அப்பா என்ன சொல்றாரு, 10 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் ஆகும்னு சொல்லிட்டாரு. இப்ப சொல்லுங்க எவ்வளவு கேட்பீங்க? 1000 ரூபாய் கேட்பீங்களா, 2000 ரூபாய் கேட்பீங்களா, 4000 கேட்பீங்களா? தப்பே இல்லாம கேட்பீங்க. பிளஸ் நீங்க மட்டும் போறீங்க, என்னை விட்டு இன்னொரு பெனால்ட்டி போடுவீங்க. ரைட், யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ? So all these things are possible. Your daily consumption is not static. It may vary anywhere between 100 to 200. அதே மாதிரி once you book for delivery, it takes at least 10 to 20 days. அப்படின்னு சொன்னா எப்போ ஆர்டர் பண்ணுவீங்க, இல்லை எந்த நேரத்தில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவீங்க? ஆர்டர் பண்ணால் வரதுக்கு 20 days ஆகும். ஒவ்வொரு நாளும் 200 கன்சியூம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ 20 நாள் ஆகேடா நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. அதாவது 20 நாளோடைய ஸ்டாக் உங்கள் கையில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணிடுவீங்க. அது பேர் ரீஆர்டர் லெவல். அது பேர் என்னது? ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவலுக்கு என்ன ஃபார்முலா அப்படி சொன்னாக்க, this will be considered as minimum, this will be considered as maximum. In between these two also we have which is called average, 150 and this is 50. Now if you multiply this 4000, this is called reorder level. உங்க வீட்டில் 2 சிலிண்டர் இருக்கா இல்லையா? எப்போ ஆர்டர் பண்ணுவாங்க? புதுசாக எப்போ சிலிண்டர் புக் பண்ணுவாங்க? The moment one cylinder is empty, while replacing the next cylinder, you will just order. அப்போ 2 சிலிண்டரில் ஒரு சிலிண்டர் அப்படிங்கிறது ரீஆர்டர் லெவல். 2 சிலிண்டரில் ஒரு சிலிண்டர் அப்படிங்கிறது ரீஆர்டர் லெவல். ஓகே, கால்குலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ 2 சிலிண்டர் கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க வீட்டில். அது பேர் டபுள் பின். அது பேர் டபுள் பின் கான்செப்ட். பின் என்ன அர்த்தம்? பின் என்ன அர்த்தம்? குப்பை தொட்டியா? வெறும் தொட்டி. டஸ்ட்பின்னா குப்பை தொட்டி. குப்பையை ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் டஸ்ட்பின். எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா அது வெறும் பின் தான்ப்பா. டபுள் பின்னா வி ஹாவ் 2 bins. 2 binsல நம்ம ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் கன்சியூமிங் பண்ணிட்டே வரும்போது 1 binல இருக்கிறது தீர்ந்துருச்சுன்னா, பிஃபோர் யூ ஸ்டார்ட் கன்சியூமிங் த செகண்ட் பின், ஆர்டர் ஃப்ரெஷ். இந்த டபுள் பின் கான்செப்ட் தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 2 சிலிண்டர். ஒரு சிலிண்டர் தீர்ந்துருச்சு, அடுத்த சிலிண்டர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஹோட்டலுக்கு போக வேண்டியது வரும். பார்த்துங்க, அது சௌரியமாக இருக்குது சார். ஸோ வாட் எவர் இட் மே பி டபுள் பின் கான்செப்ட் அதுதான். அப்போ எந்த பாயிண்ட் இன் டைமில் நம்ம ஆர்டர் பண்ணுவோம்னா, ஆர்டர் பிளேஸ் பண்ண திரும்பவும் புதுசாக நம்ம ஆர்டர் பண்ணது வந்து சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், அத்தனை நாளைக்கு எனக்கு எவ்வளோ அதிகபட்சமாக கன்சம்ஷன் தேவைப்படுமோ அந்த ஸ்டாக் கையில் இருக்கும்போது ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவேன். இது பேர் ரீஆர்டர் லெவல். ஸோ ரீஆர்டர் லெவல் வரும்போது maximum consumption into maximum reorder period or lead time. Either it may be maximum reorder period or lead time அப்படி நம்ம சொல்லலாம். Next. What about the reorder level? What about the next one? Minimum level. மினிமம் லெவல் எவ்வளோ இருக்கும் சார்? மேக்ஸிமம் லெவலில் இருந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க. எப்போ ஆர்டர் பண்ணீங்க? 4000 யூனிட்ஸ் இருக்கும்போது ஆர்டர் பண்ணிட்டீங்க. அதாவது 2 சிலிண்டரில் ஒரு சிலிண்டர் எம்டி ஆயிடுச்சு, ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க. அந்த சிலிண்டர் வர வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் சிலிண்டரை யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்லை, த மொமெண்ட் த செகண்ட் டெலிவரி சிலிண்டர் இஸ் டெலிவர்ட், ஃபர்ஸ்ட் சிலிண்டரில் இன்னொரு ஒரு சிலிண்டரில் கொஞ்சம் தூரம் யூஸ் ஆகிருக்கும். எவ்வளோ யூஸ் ஆகிருக்கும்? நார்மலாக எத்தனை நாள் வருமோ அத்தனை நாளைக்குரிய நார்மல் கன்சம்ஷன் தீர்ந்துருக்கும். ஃபுல்லாக எம்டி ஆகாது. ஓகே, ஒரு சிலிண்டர் எம்டி ஆர்டர் பண்ணிட்டீங்க, இன்னொரு சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது எம்டி ஆகாது. ஏன் எம்டி ஆகாது? அந்த செகண்ட் சிலிண்டர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி மேக்ஸிமம் லீட் டயத்தில் மேக்ஸிமம் கன்சம்ஷன் பண்ணாதான் தீரும். ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அதுக்கப்புறம் அன் ஆவரேஜ் ஒரு கன்சம்ஷன் நடக்கும், லீட் டைமும் அன் ஆவரேஜ் நடக்கும். அதனால் அந்த ஆவரேஜை மட்டும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். 150 into 15
2,250 should be subtracted from the 4,000, then 1,750 will be called minimum level. Second is all about minimum level. In case of minimum level, the formula is very simple. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா reorder level ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். In short, I can use it ROL minus average consumption or normal consumption into normal reorder period. This is the formula. Clear? இதான் minimum level உடைய formula. மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும்? எப்ப இருக்கும்? உங்க வீட்டில் கேஸ் எப்ப அதிகமா இருக்கும்? ரெண்டாவது சிலிண்டர் ஆர்டர் பண்ணது வந்து சேர்ந்த அன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும். எவ்வளவு அதிகபட்சமா இருக்க முடியும்? அதிகபட்சமா எவ்வளவு இருந்திருக்க முடியும்? மேக்ஸிமம் லெவல் அப்படிங்கிறது யூ ஸ்டார்ட் வித் ரீஆர்டர் லெவல். அதாவது ஒரு சிலிண்டர் இருக்கு. ஒரு சிலிண்டர் இருக்கும்போது ஆர்டர் பண்ணீங்க. என்ன ஆர்டர் பண்ணீங்க? இன்னொரு சிலிண்டர், அதாவது ரீஆர்டர் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணிட்டீங்க. ஆனா புதுசா ஆர்டர் பண்ணது வந்து சேர்ந்திருக்காது. வந்து சேர்றதுக்குள்ளார எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் இது குறைஞ்சிருக்குமா இல்லையா? எது குறைஞ்சிருக்கும்? இது குறைஞ்சிருக்கும். I assume that the reorder quantity in this case being 2000. அதாவது 4000 இருக்கும்போது நான் ஆர்டர் பண்ணிட்டேன். எவ்வளவு ஆர்டர் பண்ணேன்? 2000. வந்துருச்சா? வரல. ஏன் வரல? அந்த வந்து சேர்றதுக்கு எப்படி இருந்தாலும் 10 நாள் ஆகும். 10 நாள்ல ஒரு நாளைக்கு 100ஆவது கன்சியூம் பண்ணியிருப்பேன். 1000 தீர்ந்திருக்கும். அப்ப 4000 plus 2000, 6000 minus 1000, 5000 will be there. இதுதான் maximum level. So in maximum level, the formula is very simple. I start with reorder level. ஒரு சிலிண்டர் எம்டி ஆன பிறகு கையில ஒரு சிலிண்டர் இருக்கும்போது நான் ஃப்ரெஷ்ஷா ஆர்டர் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷா ஆர்டர் பண்ணது ROQ. ஃப்ரெஷ்ஷா ஆர்டர் பண்ணது. ஆனா ஆர்டர் தான் பண்ணியிருக்கிற வந்து சேரல. வந்து சேர்றது நம்ம நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஃபாஸ்டா டெலிவரி ஆனாலும் சரி மினிமம் 10 நாள் ஆகும். அந்த 10 நாள்ல எவ்வளவு ஸ்பேரிங்கா யூஸ் பண்ணாலும் 100 rupees நமக்கு சேர்த்திருக்கும். அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணுமா இல்லையா? மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் reorder period or reorder lead time. இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். This is called maximum level. And then we have average level. Average என்ன அர்த்தம்? அவ்வளவுதான்ப்பா. Minimum plus maximum by 2 is the average level. Average level. Average levelக்கு formula minimum level plus maximum level by 2. இதுக்கு மட்டும் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ரெண்டு ஃபார்முலால ஒரே ஆன்சர் வராது. என்ன அப்படி சொன்னாக்க எப்பொழுதுமே மினிமம் லெவல் வச்சுக்கலாம் சார். மினிமம் இந்த நம்பர் வச்சே ஆகணும். ஒவ்வொரு முறை ஆர்டர் பண்றோம்ல அதுல பாதி தீரும் போது ஆர்டர் பண்ணிடணும் அப்படிங்கிறது ரெண்டாவது அசம்ஷன். அப்படின்னா half of reorder quantity. இது இன்னொரு மாடல். So we have seen almost 4 levels here. One is reorder level. At what point in time, every time if I order, so that I can get my goods delivered where still I have some stocks. I should not say that I have stock worn out. இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு situation எனக்கு அரைஸ் ஆகக்கூடாது. That's a logic. Minimum level, maximum level. மினிமம் லெவல் அப்படின்னு சொன்னாக்கா நான் ரீஆர்டர் லெவலில் ஆர்டர் பண்ணிட்டேன். புதுசாக ஆர்டர் பண்ணது வந்து சேரல. கன்சம்ஷன் மட்டும் நடக்குது. கன்சம்ஷன் அப்படிங்கிறது நார்மலாக தான் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. நார்மல் கன்சம்ஷன், நார்மல் ரீஆர்டர் பீரியட் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெவலாவது நமக்கு எப்போதுமே இருக்கும் பிஃபோர் இட் கெட்ஸ் டெலிவர்ட். வாட் இஸ் த சிச்சுவேஷன் தட் வி ஹேவ் எக்ஸ்ட்ரீம் ஹை குவான்டிட்டி ஸ்டாக் சார்? ரீஆர்டர் லெவலில் என்கிட்ட இருக்கிறது ஒரு சிலிண்டர், புதுசாக இன்னொன்று ஆர்டர் பண்ணிட்டேன் 2 சிலிண்டர். ஆனால் அந்த 2வது சிலிண்டர் வந்து சேர்த்துக்குள்ளார மினிமம் கொஞ்சம் நாள் ஆகும். மினிமம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சமாவது கன்சியூம் பண்ணியிருப்பேன். அதாவது தீர்ந்திருக்கும் எக்ஸிஸ்டிங் சிலிண்டரில். ஸோ ரீஆர்டர் லெவல், ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் ஃபார் த மினிமம் லீட் டைம் வில் பி சப்ட்ராக்டட். தட் average is nothing but minimum plus maximum by 2. There is one more formula, the other view.
minimum level plus half of reorder quantity. Okay, ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. One more scenario we have, danger level. Danger level. Danger level அப்படிங்கிறது என்னன்னா, lead time for emergency purchase probably 5 days. Lead time for emergency purchase. ஆர்டர் பண்ண மினிமம் 10 நாள் ஆகும். சப்ளையர் கிட்ட கேட்டேன், சார் ரொம்ப கஷ்டம் சார், 5 நாள் எனக்கு வேணும், 5 நாளில் வேணும், நீயே ஒரு வந்து எடுத்துகிட்டு போ, இல்லை உனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வண்டியை புக் பண்ணி ஆர்டர் உங்கள் வீட்டுக்கு டெலிவர் பண்ண சொல்கிறேன், ஸ்பெஷலாக வண்டி நான் புக் பண்ணுறதுனால காஸ்ட் தனியாகும், தந்துறியா? நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், 10 நாள் ஆகும். ஏன் 10 நாள் ஆகும்னு சொன்னால் 4-5 பேருக்கு சேர்த்து தான் நான் அனுப்ப முடியும், வண்டி ஷேரிங்கில் வரும். நீங்கள் எமர்ஜென்சின்னு கேட்டிங்கன்னா 5 நாளில் கூட கொடுப்பேன், ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷலாக வண்டி போடணும், இல்லை நீயே வந்து எடுத்துருப்போம். அப்போ நானே போய் எடுத்துக்கிறேன், இல்லை எனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பேக்கேஜ் போட்டு எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லும் போது 5 டேஸில் அனுப்ப முடியும். ஆனால் 5 டேஸில் அனுப்ப முடியும், ஆனால் ஹீ டிமாண்ட் சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட். அந்த டேட்டுக்கு பேர் லீட் டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா எப்படினாலும் இனிமேல் ஆர்டர் பண்ண 10 நாள் ஆகும், நான் ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா என்னோட பிஸ்னஸே சும்மா நிற்கும். த என்டையர் இண்டஸ்ட்ரி ரிமைன்ஸ், என்டையர் ஃபேக்ட்ரி ரிமைன்ஸ் unfunctioning. If it is not functioning, all the employees are there. அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தாகணும், ஆனால் வேலை நடக்கல. வேலை இல்லாமல் சம்பளம் கொடுத்தோன்னா ஐடியல் டைம் இஸ் தேர் அண்ட் லாஸ் வில் பி தேர். அதனால் இந்த 5 நாளில் கொண்டு வரதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா செலவாகுமோ அதை நான் பார்த்துக்கிற, கொண்டு வந்து போடு, இல்லைன்னா நமக்கு பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டேஸ் பேர் டேஞ்சர் லெவல். ஸோ டேஞ்சர் லெவலுக்கான ஃபார்முலா lead time or reorder period for emergency purchase into normal consumption, into normal consumption. Is that clear? These are the 5 levels we have. That's all. You can very easily remember all these things. எப்படி பண்ணிக்கலாம்? இப்படி மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். மினிமம், நார்மல் ஆர் ஆவரேஜ், மேக்ஸிமம், consumption and reorder period or lead time. 100, 150, 200, minimum plus maximum by 2. அல்லது 10 நாள் 15 நாள், அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ? மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் பை 2. நார்மல் தெரியும், இல்லை ஆவரேஜும் தெரியும். நார்மல் கொடுத்துட்டாங்க, மினிமம் கொடுத்துட்டாங்க, அப்போ மேக்ஸிமம் நீங்கள் மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கண்டுபிடிச்சி போடலாம். இந்த மாதிரிலாம் வரும். இது ரீஆர்டர் லெவல். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் மினிமம் லெவல். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணி ஆகணும்? ரீஆர்டர் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கணும், இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இது வந்து மேக்ஸிமம் லெவல். இது ரெண்டும் சேர்த்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆவரேஜ் லெவல். அண்ட் ரீஆர்டர் பீரியட் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் இந்த டேட்டாக்கள்லையும் இன்னும் கம்மியாக இருக்கும், ப்ராப்ளி 5 நாள் 10 நாள்னு இருக்கும். ஷுட் பி மல்டிப்ளைட் வித் தி நார்மல் கன்சம்ஷன். திஸ் இஸ் கால் டேஞ்சர் லெவல். அண்ட் ஆவரேஜ் லெவலுக்கு இன்னொரு மாடல், மினிமம் லெவல் ப்ளஸ் half of reorder quantity, half of reorder quantity. Is that clear? Now you'll be able to understand all the 5 levels and you can easily memorize the formula also. Now let's try the first illustration. Following information is given. Cost of placing and purchase order 20. Number of units to be purchased. இது வந்து ordering cost. இது annual requirement. Purchase price per unit P. Annual storage cost, carrying cost per unit per annum. அப்போ EOQ ஈஸியாக calculate பண்ணிடலாம். EOQ is equal to root of 2AO by C. Annual consumption being 5,000 into ordering cost being 20 and carrying cost per unit per annum being 5. What is the ultimate value?
200 units. Calculate reorder quantity. We have already calculated, and we have to calculate reorder level, minimum level, maximum level, average level, and danger level. For all this level, we have already calculated or found out the formula also. எழுதி வச்சுக்கிட்டோம். நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். Okay. Now, சொல்லிட்டே வாங்க. மேக்ஸிமம் இதில் வந்து லீட் டைம் கொடுத்துருக்குறாங்க, கன்சம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. லீட் டைமில் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் 10, மேக்ஸிமம் 15, மினிமம் 6. அதே மாதிரி ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் 6, 10, 15. இதில் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் வரும்போது ஜஸ்ட் 4 days, அண்டு கன்சம்ஷன் வரும்போது ஆவரேஜ் 15, மேக்ஸிமம் 20. ஆவரேஜ் எவ்வளோ வரும், மினிமம் எவ்வளோ வரும், 10. மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் by 2 is equal to average. ஆவரேஜ் 15 நமக்கு தெரியும், மேக்ஸிமம் 20 தெரியும். அப்போ இதை ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 2 goes there. அப்போ மினிமம் இஸ் ஈக்குவல் டு 15 into 2. இந்த -20 -20 மாற்றிட்டீங்கன்னா 10. That's how you can get the values. This will be what? Maximum. இது மேக்ஸிமம். அதுலேருந்து நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா this is minimum. இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. by adding reorder quantity you will get maximum. இது maximum, இது reorder level. Sorry, this is reorder level. Okay, we got everything. Maximum consumption 20, maximum reorder period 15, then the ultimate value being 300 units. Reorder level 300, normal consumption 15, normal reorder period 10, 150 subtract பண்ணிட்டீங்கன்னா 150. Maximum level வரும்போது reorder level already we calculated in the first, which is 300 plus reorder quantity எவ்வளோ, reorder quantity is nothing but EOQ. EOQ reorder quantity 1. ஏன், எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி சைஸில் ஆர்டர் பண்ணால் சீப்பராக இருக்கும். அப்போ இனிமேல் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது அந்த குவான்டிட்டி தான் பண்ணுவீங்க. ஆனால் ரெண்டு சேமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, விச் ஆர் த சினாரியோ வி பிளேஸ் ஆர்டர் அதர் தென் EOQ. நான் 200 யூனிட் வேணும்னு கேட்குறேன், பட் செல்லர் வந்து என்ன சொல்கிறார், சார் ஒரு பேக்கே 250 தான் சார் வரும் அப்படின்பார். ஸோ அதர்வைஸ் வி ஹேவ் டு நவ் கோ ஃபார் பர்ச்சேசிங் 250. தட் ஆர்டர் சைஸ் இஸ் நாட் சேலபிள் இன் த மார்க்கெட்னா யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் தட். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி சம்மில் EOQ ROQ சேம். அப்படி இல்லைனா there may be chances, already we have seen in the theory. ஸோ இந்த தியரியில் பார்த்துருக்குறோமா இல்லையா? Possible reasons where ordering quantity could be other than EOQ. அதுக்கான காரணங்கள் பார்த்தோம். EOQ lot is not available இதுதான் மெயின். இது தவிர வேறு ரீசன்ஸும் இருக்கும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போது இமீடியட்டாக டிசிஷன் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. In those cases EOQ will not be equal to ROQ. In general EOQ and ROQ are same. Is that okay? So ROQ being 200 minus minimum consumption 10 and minimum reorder period being 60 should be subtracted. 440 will be the answer. Maximum level. Average level வரும்போது minimum level வந்து 150, maximum level 440 by 2. What is the value? 295. We have the other formula also for this, where minimum level is 150 plus half of reorder quantity. Reorder quantity வந்து EOQ தான் 200 rupees, 200 units, then 350 will be, sorry, 250 will be the answer. Last one, danger level. Lead time for emergency purpose purchase. Emergency purchase இருந்தால் நீங்கள் 4 நாளில் வாங்கிக்க முடியும்.
அந்த 4 நாளைக்கு யூஸ்வலாக எவ்வளோ நார்மல் கன்சம்ஷன்னா 15, அப்போ 60 வில் பி த டேஞ்சர் லெவல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இஸ் தட் கிளியர்? வித் தட் மெட்டீரியல் லெவல்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் கான்செப்ட்ஸ் ஓவர். கம் ஆன், டெக்ஸ்ட் மீ இஃப் இட் இஸ் கிளியர். Clear? Question number 2. Sriram Enterprises manufactures a special product Z. The following particulars were collected அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Now, reorder quantity க்கு என்ன ஃபார்முலா? Maximum consumption into maximum reorder period. Oh, reorder quantity, yeah, okay. Reorder level formula maximum consumption into maximum reorder period. Reorder quantity என்ன formula? Root of 2AO by C. Minimum level formula reorder level minus normal consumption into normal reorder period. Maximum level formula reorder level plus reorder quantity minus minimum consumption into minimum reorder period. Average stock level வரும்போது minimum level plus maximum level by 2 or minimum level plus half of reorder quantity. Reorder quantity எப்படி போடுவீங்க இத? 2 into annual consumption எவ்வளோ? ஆக்சுவலாக காஸ்டிங் பேப்பரில் லாஸ்ட் டைம் ரொம்ப பேர் ஃபெயில், மார்க் ரொம்ப கம்மி. இருக்கிறதுலே ஈஸியான பேப்பர் காஸ்டிங் அப்படின்னு உங்களை நம்ப வச்சு படிக்காமல் வாங்கன்னு சொல்ல வச்சு கொஸ்டின் பேப்பரில் உங்களை வச்சு கொட்டுன்னு குட்டுவோம். பார்த்துங்க. அந்த மாதிரி ஒரு முறை பசங்களெல்லாம் குட்டி விட்ட டாபிக் இந்த பர்டிகுலர் டாபிக். இதே சம் தான். ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ் மேனுஃபேக்சர்ஸ் ஸ்பெஷல் ப்ராடக்ட் Z. ஆர்டரிங் காஸ்ட் என்ன அர்த்தம்? ஆர்டரிங் காஸ்ட் என்ன அர்த்தம்?
குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற காஸ்ட். ஜெட்டுங்கிறது என்னது? ஃபினிஷ்டு குட்ஸ். நான் இதை போய் ஆர்டராக பண்ண போகிறேன். ஐ எம் மேனுஃபேக்சரிங் ஃபினிஷ்டு குட்ஸ். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஆனுவல் கன்சம்ஷன் அப்படின்னா கன்சம்ஷன் என்னது? ஏங்கிறது என்ன? ஆனுவல் டிமாண்ட் ஃபார் யுவர் கன்சம்ஷன். ஓகே, எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. நார்மல் யூசேஜ் பீயிங் 50 units per week. In a year we have 52 weeks. இதுதான் annual requirement. இது போடலைன்னா இது தப்பு, இது அப்ளை பண்ற இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. ஏதோ போனா போகுதுன்னு இதுக்கு மட்டும் மார்க் போட்டிருப்பான். சார் நான் சூப்பராக கிளிச்சிட்டேன் சார் அப்படின்னா அவன் எப்படி பண்ணி வச்சிருப்பான். அதான் சொன்னேன், எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அங்கே தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு முறை எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், பியூட்டிஃபுல் கொஸ்டின். We are calculating the EOQ levels and all for the raw material. நீங்க எத்தனை தோசை சாப்பிடுவீங்க அதுக்கு என்ன EOQன்னு கேட்கல. நீங்க சாப்பிட்ற தோசைக்கு எவ்வளவு சிலிண்டர் கேஸ் தீப்பீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேஸ் சிலிண்டர், that is what about the raw material. So we are going to calculate the EOQ and all order level everything for the raw material. Then இனிமேல் எல்லாம் ஈஸி. இது ஒரு வேலைக்காக இந்த சம்மனை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். மிச்செல்லாம் just like that you can finish up. What is the ordering cost? 100. What about the carrying cost? 15. இனிமேல் எல்லாருமே ஆன்சர் சொல்லிடுவீங்க. What is the value? 186 units. Am I right? இனிமேல் சம்ல ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமம் கன்சம்ஷன் வந்து 75, மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் 6, then this value being 300. சரி, எவ்வளோ வருது? 450. ஓகே, ரீஆர்டர் லெவல் 450 மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் வந்து 50, நார்மல் ரீஆர்டர் பீரியட் 4 to 6 சொன்னால் 4 minimum, 6 maximum, 5 could be normal, 250 should be subtracted, so the value being 200. Reorder level 200, reorder quantity, sorry, reorder level 450, reorder quantity 186 minus minimum consumption 25 into minimum reorder period 4. Upper the value being 536 units. 536 units. Average stock level வரும்போது minimum plus maximum by 2. Minimum level 200, maximum level 536 by 2. What is the ultimate value? 368, or minimum level plus half of reorder quantity, which is 186. ரெண்டும் சேம் ஆன்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 293 ரெண்டு சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. Shall I move on to the next question?
Now, question number 3. எல்லா வெரைட்டியும் நான் உள்ளார சேர்த்திருக்கிறேன். காஸ்டிங்ல பொறுத்த வரைக்கும் you need to have more creativity also. Yes. Pooja Pipes Limited uses about 75,000 walls per week, per year. And the usage is fairly constant at 6,250 walls per month. Uses அப்படின்னு சொன்னாக்க raw materials தானே. The wall cost rupees 1.5 per unit when bought in large quantity, and carrying cost is estimated at 20% of the average inventory investment. Okay, அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கேரிங் காஸ்ட் பர் யூனிட் கிடைக்கும், which is equal to 0.3. 1 rupee 50 paise into 20 paise, 20%. The cost to place an order and process the delivery being 18 rupees. This is order cost. It takes 45 days to receive the delivery from the date of an order. அப்போ இந்த 45 அப்படிங்கிறது லீட் டைம் என்ன அர்த்தம்? ரீஆர்டர் பீரியட். அண்ட் யூ ஹவ் பீன் கிவன் எ சேஃப்டி ஸ்டாக் ஆல்சோ. இந்த சம்மில் ஒரு வித்தியாசம், லீட் டைம் வந்து 3 டைம் கொடுக்கல, ஒரே டைம் தான் கொடுத்துருக்குறாங்க. ரேஞ்ச் 3 ரேஞ்ச் கொடுக்கல, ஒரே ரேஞ்ச் தான் கொடுத்துருக்குறாங்க, 3 ரேஞ்ச் கொடுக்காம. இஸ் தட் ஓகே? அப்போ என்ன பண்ணலாம்? யூஓக்யூக்கு ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா தான்ப்பா, அதை முடிச்சிடலாம். Economic ordering quantity is equal to root of 2AO by C. 2 into annual consumption being 75,000 units, ordering cost being 18, and carrying cost per unit per annum being 0.3. Take the root of this. What is the EOQ here? 3,000 units. You are required to determine the most economical order quantity. இது கண்டுபிடிச்சாச்சு, 3,000 units. 3,000 units. Frequency of order கேட்குறாங்க. Frequency of order எப்படி கண்டுபிடிப்பீங்க? Days or months in a year divided by number of orders in a year. Number of orders எப்படி கண்டுபிடிப்பீங்க? Annual requirement divided by quantity per order. 75,000 unit. ஒவ்வொரு முறை 3000 பண்ணுறீங்கன்னா எத்தனை ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு? 25 ஆர்டர்ஸு. ஃப்ரீக்வன்சி வரும்போது 360 divided by 25. Okay, 14 days once you are ordering fresh. Question number 2. What about the reorder point? Reorder point or otherwise reorder level. மேக்ஸிமம் கன்சம்ஷன் பை மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் சொல்லுவோம்ல, அது இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஒரு டே தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு டே கொடுத்துருக்குறாங்கன்னா 40 டேஸ்க்குரிய கன்சம்ஷன், தட்ஸ் ஆல். 40 டேஸ்க்குரிய கன்சம்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் யூ ஆர் கிவன் சேஃப்டி ஸ்டாக், தட் ஷுட் ஆல்சோ பி டேக்கன். ஸோ ரீஆர்டர் பாயிண்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறாரு உங்கள் அப்பா. மார்க்கெட்டுக்கு போயிட்டு குட்ஸை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. எவ்வளோ ஆகும்னு கேட்குறாரு. 4000 ரூபாய் ஆகும்னு தெரியுது. இப்போ நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போவீங்க? பர்ஸில் வச்சுக்கிட்டு 4000 தான் எடுத்துகிட்டு போவீங்களா? ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவீங்க. வாட் இஸ் த ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட் ப்ளஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா. அந்த சம்திங் எக்ஸ்ட்ரா தான் சேஃப்டி ஸ்டாக். அது மாதிரி ரீஆர்டர் லெவல்னா அந்த பீரியடுக்கு ஆர்டர் பண்ணால் திரும்ப வரதுக்கு எத்தனை பீரியட் இருக்கோ அத்தனை பீரியடுக்கான தேவை ப்ளஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா. அந்த சம்திங் எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஸ்டாக். அதர்வைஸ் reorder period consumption plus safety stock. Reorder period consumption என்ன அர்த்தம்? ஆர்டர் பண்ணால் எனக்கு வந்து சேர்றதுக்கு 14 நாள் ஆகும். அப்போ 14 நாளைக்குரிய மெட்டீரியல் வச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து 75,000 வால்ஸ் தேவைப்படுது ஒரு வருஷத்துக்கு, டிவைடட் பை 360. உங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது ஆர்டர் பண்ணா? 14 நாள். 14 நாளைக்குரிய ஸ்டாக், அதான் ரீஆர்டர் பாயிண்ட். ஓகே, மேக்ஸிமம் கன்சம்ஷன், மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் பதிலாக இங்கே மேக்ஸிமம் மினிமம்லாம் இல்லை, ஒரே டேட் தான் 14 டேஸ். இப்போ 14 டேஸ்க்குரிய கன்சம்ஷன் என்ன? கன்சம்ஷனு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. மினிமம் கன்சம்ஷன் மேக்ஸிமம் கன்சம்ஷன் கிடையாது. 75,000 வால்ஸ் பர் இயர்
கான்ஸ்டன்ட்லி we are consuming 6050 per month அப்படின்னா டெய்லி ஒரே மாதிரி தான் கன்சியூம் பண்ணியிருக்கிறீங்க, which is not practically possible, பட் இது வந்து டிட்டர்மினிஸ்டிக் மாடலில் இந்த மாதிரி அஷ்யூம் பண்ணிப்பாங்க, ரைட்? அப்போ பர் டேக்கு எவ்வளோ ப்ளஸ் இன்ட்டு 14 டேஸ்க்குரிய ரெக்யர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, அதோட அந்த பணம் பத்தாஜே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாமே அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி அசம்ஷன். தட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இஸ் கால் சேஃப்டி ஸ்டாக். இஃப் ஐ ஆட் தென் த டோட்டல் வேல்யூ பீங் 12,625 யூனிட்ஸ். இஸ் தட் ஓகே? என்னப்பா? ஓ, லீட் டைம் 45 டேஸா? ஓகே. Reorder period, so 45 days. 45 days courier consumption. Okay. So reorder point க்கு இன்னொரு ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் நான் கைட் பண்ணிட்டேன். இது இன்னொரு வியூ, அவ்வளவுதான். Now question number 3. The most economical order quantity if the valves cost 450 instead of 1.5. நீங்க 1.5 நினைச்சீங்க, ஆனா அது 1.5 கிடையாதுன்ட்டாங்க, 4.5. அப்போ வாட் அபவுட் த EOQ? தப்பா வேல்யூ சொல்லிட்டாங்க. கேரிங் காஸ்ட் 20% on this being எவ்வளோ? 90. கேரிங் காஸ்ட் மட்டும் தான் மாறப்போகுது. ஸோ த ஃபார்முலா being EOQ is equal to root of 2AO by C. So EA, so 2 into A வந்து 75,000 walls. ஆர்டரிங் காஸ்ட் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஆனால் கேரிங் காஸ்ட் மட்டும் 1.5க்கு 20% போட்டீங்க, பட் இது இப்போ 4.5 அப்படின்றாங்க. 4.5க்கு 20% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 0.9. Then the ultimate value being 1732 will be the answer. Shall I move on to the next one? போன சம்ல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ரீஆர்டர் லெவல் கால்குலேட் பண்ணும்போது சேஃப்டி ஸ்டாக் கூட வரும்போது எப்படி வரும், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இஃப் யூ ஹேவ் டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. Now let's move on to the fourth question. Online, come on, text me. Now, question number 4. G Limited produces a product which has monthly demand of 4,000 units. இது output. Outputக்கு நம்ம பார்க்க கூடாது. But the product requires a component X which is purchased at 20 price. ஒரு outputக்கு ஒரு X தேவைப்படுது. அப்ப finished goods is equal to raw material. இப்ப 4000 யூனிட் finished goodsனா raw materialsum 4000 வேணும். For every finished product 1 unit of component is required. அந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரா கொடுத்துட்டாங்க. ஆர்டரிங் காஸ்ட் 120, ஹோல்டிங் காஸ்ட் 10% per annum. அப்ப பிரைஸோட இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 rupees is the carrying cost per unit per annum. Find out the EOQ. So EOQ கான ஃபார்முலா 2 into annual requirement 4,000 per month அப்படி சொன்னாக்க 48,000 will be taken into ordering cost வந்து 120, carrying cost on the 2, take the root of this, 2000 units. Okay, 2400 units. We got the EOQ.
Next question. If the minimum lot size to be supplied is 4000 units, நீங்கள் 2000 ஆர்டர் 2400 ஆர்டர் பண்ணலான்னு போனா கடைக்காரர் என்ன சொல்றாரு, வாங்கினா 4000 வாங்குங்க, 2400 அலோவ் பண்ண மாட்டேன்ட்டார். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் ஐ ஹேவ் டு பர்ச்சேஸ் 4000 யூனிட்ஸ். அப்படின்னா நான் 2400 தான் சீப்னு தெரியும், இப்போ 4000 பண்ணால் காஸ்ட்லியராக இருக்குன்னு தெரியும். வாட் இஸ் தட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் டியூ டு திஸ் த கம்பெனி ஹேஸ் டு இன்கர்னு கேட்குறாங்க. அப்போ 2400 இருந்தால் எப்படி இருக்கும் பர் லாட்டு, 4000 இருந்தால் எப்படி இருக்கும்? கரண்ட் சினாரியோவில் போடுங்க. ஓகே, ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? annual requirement divided by quantity per order into cost per order. First case la varumbodhu annual requirement 4000 units, appo varshathukku 48000. ஒவ்வொரு முறையும் 2400 வாங்குறேன். காஸ்ட் பர் ஆர்டர் பீங் 120. அப்போ எவ்வளோ வருதுங்க ஆர்டரிங் காஸ்ட்டு? இஸ் தட் 2400? 2400. 4000 பண்ண என்ன ஆகிடும்? ஆனுவல் ரெக்வயர்மெண்ட் 48000. ஒவ்வொரு முறையும் 4000 பண்ணுறேன், ஒரு முறைக்கு 120 ரூபாய். Then my ordering cost is decreasing. If the lot size is increasing, the ordering cost is decreasing. Naturally it happens. What happens here for the carrying cost? Carrying cost half into quantity per order into carrying cost. ஒரு முறை நான் எவ்வளோ வாங்குறேன்? 2400 யூனிட் வாங்குறேன். கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற 2. This is EOQ, right? You know that at EOQ, ordering cost is equal to carrying cost. Cross verify பண்ணுங்க, அப்படி இல்லாம வேற நம்பர் வந்துச்சுன்னா தப்புன்னு அர்த்தம். Yeah, of course you are getting the same number. 2400 being the EOQ, at EOQ ordering cost is equal to carrying cost, matching, so it is same 4800. Rather than ordering 2400 units every time, I am ordering 4000. What happens then? Half into 4000 into 2. 4000 will be the value. இப்போ உங்களுடைய total cost வந்து 5440. You spend almost 640 rupees extra. Additional cost or extra cost due to shifting from economic ordering quantity to the other level. கடைக்காரர் இந்த ரேட்டுக்கு நான் தரமாட்டேன்ட்டார், இந்த குவான்டிட்டி சைஸ் நான் தரமாட்டேன்ட்டார். அதனால் நமக்கு வேறு லாட் போகிறோம். வேறு லாட் போகும்போது சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு 640 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும். Number 5. MS Tubes Limited is manufacturers of picture tube for TV. The following details of their operations given. Compute from the above EOQ. So EOQ kind of formula என்னது? Root of 2AO by C. 2 into annual requirement. Monthly market demand of picture tubes is not to be taken. Normal usage on the 100 tubes per week. Nothing stated in a year consists of 52 weeks. And then the ordering cost is 100 per tube. Carrying cost being 20% per annum on the cost of tube.
Carrying cost per unit per annum also be 100. Then the value being 102 units. If the supplier is willing to supply quarterly 1500 units at a discount of 5%, is it worth accepting on கேக்குறாங்க. நம்ம 102 யூனிட்ஸ் ஒவ்வொரு முறை ஆர்டர் பண்றோம். அது பதிலா கஸ்டமர் வந்து சப்ளையர் என்ன சொல்றார், 1500 யூனிட்ஸ் வாங்கிங்க, பல்கா வாங்கிங்க, நான் வேணா 5% டிஸ்கவுண்ட் தரேன்றார். Shall we accept this or not? Let's see first of all current cost. Cost at EOQ level. Material cost. Annual requirement into price per unit. At EOQ level, 102 units. அல்லது 1500 யூனிட்ஸ் per order இருந்தா எப்படி வரும்? Annual requirement being 50 to 100 units, price being 500 per tube. எவ்வளவு வருது? 26 lakhs. And scenario 1. Other scenario 5% discount கொடுத்துறாங்க. Then it is only 95%. 24 lakhs 70,000. Ordering cost. Ordering cost வரும்போது annual requirement divided by quantity per order into cost per order. 50 to 100 units are required. At EOQ, 1 or 2 units ordered every time. Cost per order in this case being 100. 5,098. 5,098. The other order வரும்போது every time you have to order 1500 units. 5,200 divided by 1500 is the number of orders, and carrying cost per unit means ordering cost being 100. What's the value? 347. Similarly, now you have to take the carrying cost. When it is being the carrying cost, the formula being quantity per order, don't forget to multiply with a half into carrying cost per unit per annum. For EOQ level, carrying cost per unit per annum பொறுத்த வரைக்கும் முடிவு போடுங்க. Carrying cost per percentage into price, applicable price. At EOQ வரும்போது half into quantity order every time is 102 units. Carrying cost percentage is 20%. Quantity per order being or applicable price being 500. I think 5,100. Am I right? At EOQ, these two are same. Yeah, 5,098, 5,098 இருக்கணும். Rounding of errorsல ஒரு 2 ரூபாய் difference இருக்கு. But when it is being 1,500, the value being half into 1,500 units into 20% into the price being 500 rupees க்கு இப்ப 95% மட்டும்தான். Then this is 475. Am I right? 475 will be the value. Now what's the final value? 71,250. 71,250. Existing EOQ upper total cost எவ்வளவு வருது? Material cost சேர்த்து. When the quantity discount is there, you have to include the material cost also for deciding whether the EOQ model is worth or not. 26 lakhs 10,198. Other than EOQ, as per the supplier's choice, if we order 1,500 every time, the cost being 25 lakhs 41,597. This will be chosen one and rather than this one. Is that clear?
Apart from that, you have to find out the maximum stock level. Maximum level வரும்போது என்ன வரும்? Maximum reorder, maximum consumption into maximum reorder period. Maximum consumption 200, maximum reorder period 8. 1600. Minimum level வரும்போது reorder level minus normal consumption into normal reorder period. ஓ மாற்றி போட்டேனா? சரி, this is reorder level, am I right? This is minimum level. Reorder level minus normal consumption to normal reorder period. Reorder level வந்து 1600, normal consumption 6. Reorder period வந்து reorder period 6, normal consumption வந்து 100. Normal consumption 100, normal reorder period 6 plus 8 by 2 னு போடுங்க, average 7. So the value being 900. The value being 900. Maximum level வரும்போது reorder level plus reorder quantity minus minimum consumption into minimum reorder period. Reorder level 1600, reorder quantity 102. 102 எடுத்துங்க, ஒரிஜினல் 1 தான் நீங்க எடுக்கணும். Minus minimum consumption 50, minimum reorder period 6. Then the ultimate value being 1402 units. Is that clear? நாம இந்த மாதிரி படிச்சுட்டு போறோம். ஆனா எக்ஸாம்ல क्वेश्चंस எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. 7 and 8 ரெண்டுமே அந்த மாதிரி क्वेश्चंस. எத்தனை பேர் வீடியோ ஏற்கனவே பார்த்து வந்தீங்க கிளாஸ் வரதுக்கு முன்னாடி? How many of you seen this video? காஸ்டிங்லாம் ட்ராக்லயே இல்ல சார். கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் காஸ்டிங் கிளாஸ் மோஸ்ட் ப்ராபபிலி சண்டே தான் இருக்கும். ஓகே, வீக் டேஸில் ஜிஎஸ்டியும், சண்டேஸ் வந்து நமக்கு காஸ்டிங்கும் இருக்கும். வேறு என்ன சொல்லியிருக்கிறேன்? எஃப்எம் அண்ட் காஸ்டிங். எஃப்எம் 2 நாள் இருக்கும், காஸ்டிங் வில் பி இன் சண்டேஸ். ஸோ அதனால் அது அந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க. ஜிஎஸ்டியும் வாட்ச் பண்ணிட்டு வாங்க, எஃப்எம் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. காஸ்டிங் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டைம் பத்தாது. இப்போ பார்க்க போகிற 2 கொஷின்ஸ் 6, 7, 8 இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 6ஆவது பரவாயில்ல, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் முடிச்சிடலாம். 7 and 8 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Shall I move on to that? ஆன்லைனில் இருக்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. Now 6th. If the minimum stock level and average stock level 4000, 9000 and reorder quantity எவ்வளோன்னு கேட்குறாங்க. மினிமம் ஸ்டாக் லெவலும் ஆவரேஜ் ஸ்டாக் லெவலும் கொடுத்துருந்தால், ஆவரேஜ் ஸ்டாக் லெவலில் 2 ஃபார்முலா இருக்குது. மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் பை 2. பட் இங்கே ரீஆர்டர் குவான்டிட்டி இருக்கிறதுனால இன்னொரு ஃபார்முலா மினிமம் லெவல் ப்ளஸ் half of reorder quantity ன்னு இருக்குல்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Minimum level being 4000 and average stock level 9000. Upper reorder quantity should be 9000 minus 4000, 5000. The minimum அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ்ல வந்துச்சு 5000, which is half of the reorder quantity. Upper reorder quantity is equal to 5000 into 2, 10,000 will be the answer. One word questionல கேட்ட கொஸ்டின். நீங்க ரீஆர்டர் ஆவரேஜ் லெவல்னு சொன்னாலே மினிமம் பிளஸ் மேக்ஸிமம் பை 2 போடுவீங்க.
மினிமம் லெவல் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கொடுக்கல அப்படின்னா உங்களால் போட முடியாமல் போயிடும். ஸோ அது ஆவரேஜ் ஸ்டாக் லெவலில் இருக்கக்கூடிய 2 ஃபார்முலாவும் நீங்கள் கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணாலும் சரி, இந்த 7th கொஸ்டின் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன். வில் ட்ரை 7th கொஸ்டின். So 7th question solve பண்ணதுக்கு முன்னாடி let me summarize the content what we have discussed with respect to the material cost. அதை முடிக்கலாம். When it is all about material cost, we started with EOQ calculation. EOQ ல root of 2AO by C அப்படிங்கிறது main we have seen, where A represents annual consumption in units, C represents carrying cost per unit per annum. Or direct away EOQ rupees la கண்டுபிடிக்கணும் அப்படி சொன்னாக்க ஒன்று EOQ in units into price வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆர் ஃபார்முலாவில் டைரக்டாக அரைவ் பண்ணுறதா இருந்தால் root of 2AO by C. annual requirement in units பதில் ருபீஸில் போடுங்க. and C will be in percentage. When we have the quantity discount, we have to depend on tabular model. We have to depend on table in case of quantity discount. அதில் தான் போட முடியும். எல்லாமே டேபிள் மாடலில் போடலாம். பட் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் வந்தால் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. Now, what is the cost at EOQ? And what is the cost if not at EOQ? Is it same or is it advisable? எது better? அப்போ நாட் EOQ வரும்போது நான் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் தரேன்னு ஆஃபர் பண்ணாங்கன்னா இஸ் இட் ஒர்த் அக்செப்டிங் ஆர் நாட்? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் சினாரியோவில் மெட்டீரியல் லெவல்ஸ், ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் கன்சம். இந்த லெவல் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கலாம். கன்சம்ஷன், லீட் டைம், மினிமம், ஆவரேஜ், maximum. 100 consumption minimum, 200 maximum, and average being 150. lead time 10, 20, இடையில 15 அப்படி வச்சுக்கலாம். This will be reorder level. அதுலேருந்து average subtract பண்ணிட்டீங்கன்னா you'll get minimum level. From there, add the EOQ or reorder level, reorder quantity, subtract this one to get the maximum level, add up these two and take the average, then average level. Average levelக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. or minimum level plus half of reorder quantity. இந்த reorder லெவலுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. lead time consumption plus safety stock. இதை பார்த்தோம். and the annual requirement A is nothing but consumption, அதாவது raw material. never bother about finished goods. finished goods கொடுத்திருந்தாலும் அந்த finished goodsக்கு raw materials எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். That's the scenario. These are the cases we have seen. In case of lead time, we may still have further lead time which is called emergency purchase. அப்போ we may calculate danger level. danger level வரும்போது இந்த 5ஐயும் 150ஐயும் average consumption மல்டிப்ளை பண்ணோம்னா danger level வரும். So all these things we have seen as a summary in this one single page. 7 and 8 both are கொஞ்சம் யூனிக்கான question. And of course in the chapter end I have given tricky sums also. We see all these things later on.
இப்போ நம்ம பார்க்குறது I try to finish on 7 and 8 as well as material classification. இந்த ரெண்டையும் நம்ம இன்னைக்கு முடிப்போம். Let's start with the 7th question. Let's start with the 7th question. In question number 7, a company manufactures a product from a raw material which is purchased at rupees 60 per kg, price of a material being 60. The company incurs handling cost 360 plus freight 390. அதாவது ஆர்டரிங் காஸ்ட் வரும்போது ஹேண்ட்லிங்காக 360யும் ஃப்ரைட் 390யும் வெறும்னா ஆர்டரிங் காஸ்ட் 5 rupees 10 rupees இந்த சம்மில் கொடுக்கல 360 390 ரெண்டு சேர்த்தா தான் ஆர்டரிங் காஸ்ட் வரும். The incremental carrying cost of inventory of raw material is 0.5 kg per month. நம்ம carrying cost per unit per annum கண்டுபிடிக்கணும். So 50 paisa into 12. In addition, the cost of working capital finance on the inventory of raw material is 9 per kg. Investment in inventory ல எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஒரு 9 ரூபாய் எனக்கு செலவாகுது. That should also be addable. அப்போ ஆர்டரிங் காஸ்ட் வந்து ஒரு ஆர்டருக்கு 750 rupeesம் கேரிங் காஸ்ட் வந்து 50 paise பர் யூனிட் பர் மந்த். அது தவிர 9 rupees கேரிங் காஸ்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க. அது ஒரு 6 plus 9 15 rupees will be the carrying cost. ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கோம். The annual production of finished goods is 1 lakh. ப்ராடக்ட் வந்து 1 lakh வேணும். So finished goods being 1 lakh and 2.5 units are obtained from 1 kg of raw material. ஒரு கிலோ இருந்தால் 2 அவுட்புட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். Then what about the raw material requirement? 1 into 1 lakh divided by 2.5 போட்டிங்கன்னா 40,000 units are required. Between these two, which is A? Raw material is being A, not the finished goods. We are calculating the EOQ only for the raw material consumption தான் பார்க்குறோம். Calculate economic ordering quantity of raw material. So first EOQ. Root of 2AO by C. 2 into annual requirement being 40,000. Ordering cost 750. Carrying cost 15. Then the ultimate value being 2000 kgs. Advise how frequently should orders be procured. Frequency of order. Annual requirement divided by quantity per order. This is the number of orders per year. So annual requirement being 40,000 divided by 2000 units per time. Otherwise 2020 orders you have to do. Frequency கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? Days or months in a year divided by number of orders. 360 20 orders அப்படின்னா once in every 18 days you have to order. Once in every 18 days you have to order. So that it will be economical. Now, if the company proposes to rationalize the placement of orders on quarterly basis, 18 நாளைக்கு ஒரு முறை, அது பதிலாக quarterly once, 3 மாசத்துக்கு ஒரு முறைனா ஒரு வருஷத்துக்கே 4 ஆர்டர்ல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. What percentage of discount in the price of raw material should be negotiated? So you know that 18 days once பண்ணாதான் cheaperன்னு தெரியும். அது பதிலாக quarterly onceனா ஒரு குவார்ட்டருக்கு 3 மாசம் 90 நாளைக்கு ஒரு முறை பண்ண சொல்றாங்க. அப்போ டெஃபினட்டாக காஸ்ட்லியராக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு உங்களுக்கு நியாயமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் டிஸ்கவுண்ட்டாக கேட்டுடலாம். You have to find out what is the cost for EOQ ordering and ordering quarterly basis. The incremental cost you can negotiate as being the discount. அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தால அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா. இங்கே அப்படி கேட்கல. எவ்வளோ டிஸ்கவுண்ட் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு 18 நாளைக்கு ஒரு முறை ஆர்டர் பண்ணுறது 90 நாளைக்கு ஒரு முறை ஆர்டர் பண்ணால் நியாயமாக இருக்கும்னு கேட்குறாங்க ரிவர்ஸில். Now you have to find out the cost for 18 days ordering as well as 90 days ordering both. So 18 days ordering. அப்படின்னு என்ன அர்த்தம்? 2000 யூனிட் ஒவ்வொரு முறையும். அது குவார்டர்லினா 4 ஆர்டர் அப்படின்னா 90 days ஒன்ஸ் அப்படின்னா 4 ஆர்டர்னு சொன்னால் 40,000
டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 10,000 யூனிட்ஸ் பர் ஆர்டர். 2 கேஸ். Now we'll start with ordering cost. Ordering cost is equal to annual requirement divided by quantity per order into ordering cost. 40,000 யூனிட்ஸ், ஒவ்வொரு முறை 2,000 பண்ணால் 20 ஆர்டர், ஒரு முறை ஆர்டர் பண்ணுறதுக்கு எனக்கு 750 ரூபா வருது. அப்போ 15,000. am I right? இதில் வரும்போது 40,000 ஒவ்வொரு முறையும் 10,000 பண்ணுறேன். 4 ஆர்டர்ஸ், ஒரு ஆர்டருக்கு 750ன்னா 3,000. Carrying cost half into quantity ordered every time into carrying cost per unit per annum, half into quantity per order, in this case being 2,000 units only per order. Per unit carry பண்ணுறதுக்கு எனக்கு 15 rupees வருது. 15,000. you can cross verify at EOQ level these two should be equal இருக்கு, நம்ம தப்பு பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரி இதில் வரும்போது half into quantity ordered every time being 10,000 into 15, 75,000 will be the value. மெட்டீரியல் காஸ்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கவுண்ட்டை கேட்க போகிறீங்க. ஸோ 30,000 rupees தான் ஆர்டரிங்க்கும் கேரிங்க்கும் செலவாச்சு. பிகாஸ் ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் EOQ to other model, it costs me 78,000 rupees. You are spending almost 48,000 rupees excess. எக்ஸ்ட்ரா காஸ்ட். இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டிஸ்கவுண்ட்டாக கேட்கலாம். எத்தனை ஆனுவல் யூனிட்ஸ் இருக்குது? 40,000 யூனிட்ஸ். am I right? ரஃப்லி ₹1.20 டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் அவங்க பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்டட் பீயிங் டிஸ்கவுண்ட் யூ கிளைம்ட் பர் யூனிட் டிவைடட் பை யூனிட் ப்ரைஸ். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு யூனிட்டுக்கு 60 ரூபா ஆகும்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1.20 டிஸ்கவுண்ட் கொடுங்க. 58 ரூபா 80 பைசான்னு சொல்லி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இப்போ வாட் இஸ் அ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்? 2%. 2% எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா, நான் இப்போ பண்ணுற மாதிரி 18 முறை நாளைக்கு ஒரு முறை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது பதிலாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் வாங்கிக்கிறேன். ஸோ த எக்ஸ்ட்ரா காஸ்ட் இஸ் நவ் somehow managed or offset by discount. Is that clear? One of the beautiful illustration. ஸோ இந்த காஸ்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில லெவலுக்கு அப்புறம் நீங்கள் யோசிக்கிறதுல தான் இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிக்கணும். எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் 10 மார்க் கொஸ்டின் தான், 15 நிமிஷத்துக்கு மேலே வேஸ்ட் பண்ணக்கூடாது டயத்தை. 15 மினிட்ஸில் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலன்னா விட்டுட்டு அடுத்த சம் போயிட்டே இருங்க. அதுக்கு கேப் விட்டுருங்க, அடிச்சு விட்றாதீங்க. அடிச்சு விட்டீங்கன்னா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க் வந்திருக்கும், அதை போய் அடிச்சு வச்சிருப்பீங்க. திரும்ப எழுதுறதுக்கு நேரம் கிடைக்காது. ஐ குட் ஸ்டில் ரிமெம்பர் காஸ்டிங் பேப்பரில் பொறுத்த வரைக்கும் எம்காம் படிக்கும்போது எக்ஸாம் முதல்ல தான் காஸ்டிங் பேப்பரே படிக்கிறேன். சும்மா அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறேன். நைட்டு தூங்கும்போது 2 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அப்படியே பரட்டிட்டு ஃபார்முலா பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ ஐ வென்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ். லிட்ரலி வென் ஐ ரிசீவ் த கொஸ்டின் பேப்பர் ஐ டென்ட் கெட் எனி நாலேஜ். ஒன்றுமே புரியல, கொஸ்டின் பேப்பரே ஒன்றும் புரியல. ஐ வென்ட் தேர் வித் மை ஃப்ரெண்ட், லெஃப்ட் பை அனதர் ஹாஃப் அன் ஹவர். 45 மினிட்ஸில் ஃப்ரெண்டு கிளம்பியாச்சு. நான் மட்டும் உட்காந்துருக்கிறேன். எப்போதுமே நமக்கு ஃப்ரெண்டு கிளம்பு, நமக்கு மூட் அவுட் ஆகிடுமே. 4 பேர் கிளம்புறாங்க, வெளியே வந்துட்டு வரலையா அப்படிம்பா. நாம் ஏதோ 2 மார்க்கு ட்ரை பண்ணுவோம், வரலையான்னு போயிருப்போம். நம்ம போச்சு மொத்தமாக அந்த அட்டெம்ப்ட். 3/4 மணி நேரத்தில் கிளம்புனோன்னா நமக்கு டென்ஷன் ஆகுது. பட் யூஸ்வலி ஐ ஓன்ட் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். உட்காந்துருவேன், அங்கே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3 மணி நேரம், ஒரு 1 hour ஏதோ கெஸ் பண்ணி ஆன்சர் போடுறேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். பட் ஐ செக்யூர்ட் 80 marks in that paper. அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ கெஸ்ன்னு அர்த்தம். யோசிங்க, இதெல்லாம் அங்கே பாயிண்ட்ல கெஸ் பண்ணுறது தானே. தெர் இஸ் நோ எனி ஃபார்மேட். ஃபார்முலாலாம் ஓவர். இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் எவ்வளோ தான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதுக்குள்ளார அவங்க கேட்குற ட்விஸ்டட் கொஷின்ஸை பிரேக் பண்ண தெரியணும். யூ ட்ரை டு சால்வ் numerous illustrations to become master with this. Is that clear? Shall I move on to the next illustration? So we'll try to finish our 8th sum. 8th sum முடிச்சிட்டோம்னா இந்த பேசிக் ஓவர், அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஐ மீன் நீட் ஆஃப் சே அரௌண்ட் maximum half an hour. I think by 5:30 I may wind up the class.
Cash management will be discussed separately later on. Okay. So we'll try to finish up that one also. You just go home and try all this illustration yourself. Now video accessibility முன்னாடியே கொடுத்திருக்கிறது காரணம் ஒரு முறை பாருங்க, டவுட் இருக்குன்னா திரும்பவும் ரெடி ஆயிடுங்க, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு கிளாஸ்ல வாங்க. You can interact with me. Right. So we'll go for the 8th question. This 8th question, one of the beautiful illustration. Actually இந்த 8th question வரும்போது you have to think and solve like தான் இருந்துச்சு. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருவேன். then you can solve it easily. Question number 8, one of the beautiful illustration. உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். JP Limited manufactures JP Limited manufacturer of a special product. Okay. Follows the policy of EOQ for one of its components. The components details are as follows: purchase price, cost of an order, annual cost of carrying 10% of the purchase price, otherwise 200 into 10%, 20 rupees. Total carrying cost of inventory and ordering cost வந்து 4000 கொடுத்துட்டாங்க. The company has been offered a discount of 2% on the price of component provided the lot size is 2000 units at a time. நீங்க ஒவ்வொரு முறை 2000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லிட்டார். ஓகே, ஒவ்வொரு முறையும் 2000 பண்ணால் கரண்டா என்ன? You are required to compute the EOQ. கரண்டா என்ன EOQ இருக்கு? What is the EOQ? So EOQ எப்படி கண்டுபிடிப்பீங்க? கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு நியூ ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகே, ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட் at EOQ is equal to root of 2AOC. டினாமினேட்டரில் இருக்கிற C நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா அதான் வந்து ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட் at EOQ level. Ordering cost and carrying cost at EOQ level being 4000 is equivalent to 2 into annual requirement into ordering cost 100 into carrying cost 20. Otherwise 4000 is equivalent to 2 into 100 into 20, 4000A. 4000A root of 4000A. Isn't it? 4000A. Otherwise, A is equal to root and the sale of pochna enna maridum square ah maridum. 4000A is equal to 4000 into 4000 divided by 4000. The answer being 4000 units. Your annual requirement being 4000. Your annual requirement being 4000. Now come on, tell me, what about the EOQ? EOQ is equal to root of 2AO by C. Root of 2AO by C. 2 into annual requirement 4000 into ordering cost 100, carrying cost 20, and the ultimate value being 200 units. Currently 200 units தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. Okay, advise whether the quantity discount, அதாவது 2% கொடுத்தால் 2% discount கொடுக்கிறேன், ஆனா quantity per order being 2000 unit இருந்தா ஒத்துப்பீங்களா இல்லையா? Assuming that inventory carrying cost does not vary according to the discount policy. Carrying cost அதே தான். அப்படின்னா carrying cost எவ்வளோ இருக்கு? 20 rupees இருக்குல்ல, அது மாற்றம் இல்லைன்ட்டாங்க. Carrying cost 20 rupees per unit per annum remains constant. It will not be any change. There will not be any change.
would your advice differ if the company is offered 5% discount? இதுவே 5% discount கொடுத்தால் on a single order years requirement 4000 இருக்குல்ல மொத்தமா ஒரே ஆர்டர்ல பண்ணால் அப்போ ஒத்துப்பீங்களா? currently 200 units பண்ணிட்டு இருக்கீங்க, okay, that is cheaper, accepted, but I will give 2% discount for a quantity order size being 2000. Will you be accepting or not? We'll see whether it's cheaper or not. இதுவே 5% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்றார், பட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆர்டர் பண்ணியிருக்கணும். will you accept this or not? we are going to work out that. already we have studied, right? so ordering cost, carrying cost, metal cost மூணே ஆட் பண்ணீங்கன்னா எதுல சீப்பரா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணணும். பட் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா, ஆக்சுவலா இந்த ஃபார்முலா கொடுக்கலன்னா இந்த சம் எப்படி சால்வ் பண்றது? ஓகே, ஏதோ போனா போகுதுன்னு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். ஐ திங்க் உங்க புக்ல இந்த ஃபார்முலா இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்ப இந்த ஃபார்முலா இல்லைன்னா எப்படி சார் சால்வ் பண்றது இந்த சம்ம? யூ நோ தட் at EOQ ordering cost is equal to carrying cost. Otherwise total cost is equal to ordering cost plus carrying cost. Here the total cost being 4000, where ரெண்டுமே சேமா இருக்கு அப்படி சொன்னக்க ordering cost is equal to total ordering cost is equal to 2000, total carrying cost is equal to 2000. am I right? பாதி பாதி ஈக்குவலா இருக்கணுமா இல்லையா? ordering cost க்கு என்னப்பா ஃபார்முலா? ordering cost is equal to annual requirement divided by quantity per order into cost per order. annual requirement கொடுக்கல, A கொடுத்திருக்கான இந்த சம்ல? no, we have not been given A. ஆனா ordering cost 2000 தெரியும், annual requirement தெரியாது, quantity per order தெரியாது, ordering cost வந்து 100 நமக்கு தெரியும். அப்ப A by Q அப்படிங்கிறது என்னது? number of orders. this is nothing but number of orders. அப்ப number of orders should be 20 orders னு கண்டுபிடிச்சிட்டோம். A bar Q number of orders is equal to 2000 divided by 100, 20. carrying cost க்கு என்ன ஃபார்முலா? 0.5 into quantity per order into carrying cost per unit per annum. carrying cost total 2000 rupees is equal to 0.5 quantity order per time. I'm not sure, but carrying cost எவ்வளோ? 20 rupees. on solving this, Q is equal to 0.5 into 20, 10. 10Q is equal to 2000, Q is equal to 200. அதாவது A bar Q is equal to number of orders. number of orders 20 னு தெரியும், Q per order 20 னு தெரியும், 200 தெரியும். அப்ப A வந்து எவ்வளோ? 200 into 20, 4000. annual requirement 4000 கண்டுபிடிச்சாச்சு. if you are not aware about that formula, existing knowledge is more than enough to break the question. அதுக்காக நான் கைட் பண்ணியிருக்கிறேன். என்னையோ புக்கில் இந்த ஃபார்முலாவையும் நான் சேர்த்துட்டேன். இது வரைக்கும் நான் 20-25 வருஷமா கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுல வரக்கூடிய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் எல்லாமே புக்கில் சேர்த்துட்டேன். அதுக்கான டிஃப்ரெண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறேன், மீன்ஸ் ஜேர்னல் இது ஃபார்முலாலாம் சேர்த்துருக்கிறேன். அப்போ இதை விட்டு வெளியே வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ளிகேஷன் ஓரியன்டாக வரும்போது பயந்துடக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், minimum cost at EOQ level is equal to root of 2AO C. டினாமினேட்டர்ல இருக்க C நியூமரேட்டருக்கு வந்துச்சு. clear? that's all. ரெண்டு மெத்தட்ல போலான்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்? EOQக்கு என்ன காஸ்ட், லாட் சைஸ் மாறும்போது என்ன காஸ்ட் ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு முறையும் 200 யூனிட்ஸா இருந்தா என்ன காஸ்ட், 2000 யூனிட்ஸா இருந்தா என்ன காஸ்ட், 4000 யூனிட்ஸா இருந்தா என்ன காஸ்ட். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட் வரும்போது annual requirement into price per unit into 1 minus discount. okay, minus discount percentage. first case வந்து price per unit being எவ்வளோ?
price per unit being 200 200 அது மாற போறது இல்ல. அப்ப annual requirement வந்து 4000 into 200 A is equal to 4000. 4000 into 200 8 lakhs இதுல 2% discount. அப்ப 8 lakhs 2% 16000 போயிடுச்சுனா எவ்வளவு வருது பேலன்ஸ்? 7 lakhs 84000. லாஸ்ட் கேஸ்ல 5% discount அப்படி சொன்னாக்க 7 lakhs 60. Second, ordering cost. Annual requirement divided by quantity per order into cost per order. இந்த கேஸ்ல வரும்போது 4000 200 யூனிட்டா பண்றீங்க. ஆர்டரிங் காஸ்ட் 100. This value being 2000. இதுவே செகண்ட் கேஸ்ல வரும்போது 4000 2000 பண்றீங்க. ரெண்டு ஆர்டர், ஒரு ஆர்டருக்கு 100. 200 will be your answer. Last case 4000 by 4000 into 100. ஒரே ஆர்டர்ல எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க. Ordering cost 100. Third, carrying cost. Third being carrying cost. In carrying cost, half into quantity per order, half into quantity per order into carrying cost per unit. அது கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிரைஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. half into quantity per order being 200, carrying cost per unit per annum being 20. At EOQ மாடல்ல ordering cost should be equal to carrying cost ஈக்குவலா தான் இருக்கு. நீங்க worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. There is no any error. Next, half into 2000 units are carried every time into 20. Then the total carrying cost in this case is 20,000. 20,000 தானே? Last scenario, half into 4000 units are ordered every time, are carrying every time, into carrying cost 20, the value being 40,000 rupees. Under EOQ, the total cost being 8,000, 8 lakhs 4,000. Under 2% discount, அதாவது 2000 பண்ணும்போது 8 lakhs 4,200. Last case 8 lakhs 100. Choices, the first choice goes to this one. Second choice goes to this one. Okay, sorry. First choice goes to 4000. இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அப்ப இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படி சொன்னாக்க இதை சூஸ் பண்ணுவீங்க, இதை ரிஜெக்ட் பண்ணுவீங்க. இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா you can choose this one, you can reject the EOQ model. Is that clear? That's all. So with that, EOQ and levels over. The last component, classifications. Keep பண்ணிக்கலாம். Perpetual and continuous தியரியில பார்க்கலாம். காஸ்டிங் மட்டும். நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படி சொன்னாக்க ஏபிசி அனாலிசிஸ், HML analysis, VED analysis, FSN analysis, FNSD analysis. HML அப்படின்னு சொன்னாக்க ஹை வேல்யூ ஸ்டாக்ஸ், மீடியம் வேல்யூ ஸ்டாக்ஸ், லோ காஸ்ட் ஸ்டாக்ஸ். அப்போ எதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம்? தங்க நகைகளை ஷூ ரேக்கில் வைப்பீங்களா, லாக்கரில் வைப்பீங்களா? இருந்தால் நாங்கள் வைப்போம் சார். ஹை வேல்யூ, மீடியம் வேல்யூ. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்குடைய ஹை வேல்யூக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க? சேஃபரில் வைக்க போகிறீங்களா, பீரோவில் வைக்க போகிறீங்களா, இல்லை சும்மா ஓப்பனில் வைக்க போகிறீங்களா? HML classification. VED analysis
it is a vital one, it is essential or just desirable. Okay, vital, essential, desirable. vital இல்லாமல் தொழில் இல்லை, எசென்ஷியல் சப்போர்ட்டிவ் வேணும், அது இல்லாமல் பண்ண முடியாது இருந்தாகணும், டிசைரபிள் இருந்தால் பெட்டர். வைட்டல் இட்லி, எசென்ஷியல் சாம்பார், டிசைரபிள் சட்னி. பசி ஜாஸ்தி இருக்கு, இட்லியை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் தனியாக குடிச்சு போறேன், கூட சாம்பார் இருந்தால் நல்லா இருக்கும், இட்லியும் சாம்பாரும் கொடுங்க, சட்னி இருந்தால் சந்தோஷம், இல்லை பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன். அது மாதிரி வைட்டல், எசென்ஷியல், டிசைரபிள். டிசைரபிள் ஸ்டாக் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய ஆக்டிவிட்டி பாதிக்காது, பட் எஃபிஷியன்சி குறையும், அவ்வளோதான். வைட்டல் இல்லைன்னா உங்கள்கிட்ட பிஸ்னஸே போகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், வைட்டல் ஸ்டாக்ஸ் எப்போதுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகாமல் இருக்கான்னு பார்க்கணும். ஹை ப்ரைஸ் ஸ்டாக் வந்து தேவைக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தேவையில்லாமல் நஷ்டம் ஆக போகுது. தேவைக்கு எக்ஸாக்ட் எவ்வளோ வேணுமோ அது மட்டும் தான் வச்சிருக்கணும். நீங்கள் பாட்டு எக்கச்சக்கமாக வாங்கி போட்டுருக்கீங்கன்னா உங்கள் பணம் லாக் ஆயிருந்துச்சுன்னா கேரிங் காஸ்ட் ஹெவி ஆகிடும். எஃப்எஸ்என், ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங். வாங்கி வச்சா உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும்னா ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன். ஏபிசி அனாலிசிஸ்லாம் நம்ம எதுக்கு பார்ப்போம், இஓக்யூவில் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க எந்த மாதிரியான குட்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எஃப்என்எஸ்டி இதோட வேரியேஷன் தான், ஃபாஸ்ட் மூவிங், நார்மல் மூவிங், ஸ்லோ மூவிங் அண்ட் டெட் ஸ்டாக். இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கிறீங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் குட் பி ஏபிசி, ஹெச்எம்எல், விடி, எஃப்எஸ்என், எஃப்என்எஸ்டி. ஆனால் மெத்தட்ஸ் ஆர் தேர். ப்ரிடாமினண்ட்டாக அடிக்கடி நம்ம கேட்கறது ஏபிசி, ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல், ஆர் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை ஏபிசி அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். பெரிட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். தட் வில் பி கால்ட் அஸ் பெரிட்டோ பிரின்சிபல். இஸ் தட் கிளியர்? பெரிட்டோ என்ன சொல்றாருன்னா 80-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் பொருந்தும். 80-20 ரூல்ங்கிறது உலகத்தில் எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்க 80% எஃபோர்ட்ஸ் படிக்கிறதுக்கு போட்டீங்க இல்லையா, அதுல இருந்து 20 மார்க் தான் வரும். ஆனா 20% படிச்சதுனால உங்களுக்கு 80% மார்க் வரும். ஆனா அந்த 80% வரக்கூடிய அந்த 20% வெயிட்டேஜ் உள்ள டாபிக் எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறீங்க, அதுல 8 மணி நேரம் படிச்சது இருக்குல்ல, அதுல இருந்து எக்ஸாமுக்கு 20 மார்க் தான் வரும். இந்த 2 மணி நேரம் படிச்சீங்களா, அதுல இருந்து 80 மார்க் வரும். அந்த 80 மார்க் வரக்கூடிய அந்த 2 மணி நேரம் படிச்சீங்களா, அது எந்த டாபிக் தெரியாது. படிக்கிறதுக்கு சரி, விளம்பரத்துக்கு செலவு பண்றாங்களே, 1 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்ணாங்க. 80 லட்சம் ரூபாய் செலவு பண்ணதுக்கு வந்த பிசினஸ் வந்து வெறும் 20 லட்சம் ரூபாய் இருக்கும். வெறும் ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணால அதுக்கு வரக்கூடிய ரெவன்யூ 80 லட்சமா இருக்கும். ஆனா அந்த 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணதுனால 80 லட்சம் வந்துச்சுல, அந்த செலவு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் 80-20 ரூல். அதை வந்து இப்படி சொல்லலாம், 70-20-10. ஓகே, 70% பாப்புலேஷன் கூட வச்சுக்கலாம். will have, இது பாப்புலேஷன், இது rupees. Nation's wealthல 70% population will have only 10% of wealth. 10% people will have 70% wealth. 20% people will have 20%. இது இப்படி சொன்னாலும் உண்மையிலுமே நடக்கிறது என்னன்னா 80, 85, 1%, 14%. 1% will have 90% ரெவன்யூ அப்படிங்கிறது உண்மை. ஓகே, முகேஷ் அம்பானி, டாடா, பிர்லா இவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தோட சொத்தையும் சேர்த்தீங்கன்னா 85% அவங்க மட்டும் தான் வச்சிருப்பாங்க. 85 ஆளுங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா சொத்துல 1% தான் வச்சிருப்பாங்க. மிடில் கிளாஸ் ஒரு 14% வந்து 14% சொத்தை வச்சிருப்பாங்க. இது 80-20 ரூல், ரொம்ப ஃபேமஸான ரூல். இதை டெவலப் பண்ணது யாருன்னா பெரிட்டோ. அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துன்னு நீங்க வச்சிருக்கிறீங்கல்ல, தங்க நகைகள்லாம் வச்சிருக்கிறீங்களா, அது 100 யூனிட் வச்சிருந்தீங்கன்னா அது வெறும்னு 10 யூனிட் தான் இருக்கும். ஆனா இந்த 100 யூனிட்டோட வேல்யூ 100 ரூபாவா இருந்துச்சுன்னா இந்த 10 யூனிட்டோட வேல்யூ 70 ரூபாவா இருக்கும். இன்னொன்னு 20% மெட்டீரியல் இருக்கும், அதோட வேல்யூ 20% இருக்கும். 70% மெட்டீரியல் இடத்த அடைக்கிறதுல வீட்டில் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அதோட வேல்யூ வெறும் 10% தான் இருக்கும். இது ஃபர்னிச்சர், இது கோல்டு, இது டிவி. இப்போ கோல்டு எங்க போகணும்? சேஃப் ஆர் லாக்கர்ல.
இது எங்க போகும்? வீட்டுக்குள்ளார இருக்கும், ரூம்ல. இது எங்க போகும்? ஹால்ல. isn't it? அப்ப ஹால்ல வச்சிருக்கிற ஃபர்னிச்சர் உடைஞ்சு போச்சு, என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் சோகப்பட்டு புதுசு வாங்கி போடுவீங்க. நகை காண போச்சு, ஊருக்கே தெரிஞ்சிடும், போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி. அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கை கிளாசிஃபை பண்றோம். திஸ் வில் பி கால்ட் as A, this will be called as B, this is called C. அதான் ABC analysis. Lower quantity but higher value A category, higher quantity lower value C category, moderate and the B category. C, A, B, C. In short, we can call this being always better control, always better control. Selective inventory control or intensive control for A category material. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல A category ரொம்ப முக்கியமானது, அதுக்கு மட்டும் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப டஃப் சார், காஸ்ட்லி சார். இஓகே ஒவ்வொன்றுக்கும் பார்க்கணும், ஒவ்வொன்றையும் நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது காஸ்ட்லி. அப்படின்னா அட்லீஸ்ட் ஏவுக்காவது இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸோ ஏபிசியில் அட்லீஸ்ட் யூ இன்ட்ரடியூஸ் த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒன்லி அட்லீஸ்ட் ஃபார் த ஏ ப்ராடக்ட். இப்போ இதை கிளாஸிஃபை பண்ணும்போது வேல்யூ வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது ஏ வந்து ஹை வேல்யூ, சி லோ வேல்யூ இருக்கும், பி மாடரேட்டாக இருக்கும். அப்போ ஒன்று தெரிஞ்சிட்டா போதும், மிச்சம் ரெண்டு நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. கண்ட்ரோல், ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஏக்கு இருக்கணும், மற்றதெல்லாம் லூஸ் கண்ட்ரோல். சேஃப்டி ஸ்டாக், ஏக்கு சேஃப்டி ஸ்டாக்குக்கே வழியே இல்லை. ஓகே, எத்தனை தோடு வச்சிருக்கிறீங்க தங்கத்தில்? வைரத்தோடு எத்தனை வச்சிருக்கிறீங்க? ஒன்று. எமர்ஜென்சிக்கு அது போச்சுன்னு என்ன பண்ண, அதுக்கு 4-5 வச்சிருக்கிறேன் அப்படி சொல்லுங்க. அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நீங்கள் தான் உங்களை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன். ஒரு தோடுக்கே வழி இல்லை, ஏதோ எமர்ஜென்சிக்கு வேறையா? we don't have the safety stock here, understand? செப்பல் ஒன்று பதில் இன்னொன்று வச்சிருக்கலாம், வச்சிருக்கிறீங்களா இல்லையா? வாழ்க்கையில பாருங்க, செப்பலை தான் 2-3 வச்சிருக்கிறீங்களோ இல்லையா, தோடு ஒன்று வச்சுக்கல. நமக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருந்தால் நான் எப்படி ஃபீஸை ரைஸ் பண்றது? ரைட், யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? Safety stock, we don't have the safety stock for A class because it's very costly, and we have safety stock for the C. Follow up, A வந்து maximum follow up இருக்கும். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது A கேட்டகரி. வேல்யூ அனாலிசிஸ் ஏல வந்து ரிகரஸ் அனாலிசிஸ் இருக்கும், அண்ட் திஸ் இஸ் ஹேண்டில் பை சீனியர் ஆஃபீஸர். ஓகே, தோடு நகை ஜுவல்லரி எல்லாம் குழந்தைங்கள கொடுக்குறீங்களா, இல்லை நீங்களே வச்சுக்கிறீங்களா, இல்லை பேரண்ட்ஸ் உங்ககிட்டே கொடுக்கறது இல்லையா? எங்கள் கையிலேயே காமிக்கிறது இல்லை சார் அப்படின்றீங்க. ஸோ தட்ஸ் வாட் அபவுட் ஏ கேட்டகரி. ஏபிசி அனாலிசிஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட் மூவிங், எஃப்எஸ்என் ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நார்மல் மூவிங்னு இருக்கு இல்லையா? அது எப்படி பண்ண போகிறோம்? ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நார்மல் மூவிங். The last component. Now, fast moving, slow moving, normal moving. இப்போ ஏபிசிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். ஏபிசி அனாலிசிஸ், இது எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் பா. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ஏபிசி அனாலிசிஸ், இன்வென்டரி கண்ட்ரோல், இதெல்லாம் ஓகே. மொத்தம் 4000 மெட்டீரியல்ஸ் இருக்கு ஒரு கம்பெனியில். இந்த 4000 மெட்டீரியலில் 3875 மெட்டீரியல் வேல்யூவில், ஓகே, வேல்யூவில் 20% எந்த மெட்டீரியல் தான் இருக்கு. அப்போ டோட்டல் 4000 மெட்டீரியல் 100ன்னு வச்சுக்கிட்டோம்னா 3875ங்கிறது எவ்வளோ இருக்கும்? 96.87%. 96.875% மெட்டீரியல், மொத்த மெட்டீரியலோட வேல்யூவில் 20% இருக்கு, யூசேஜ் ஜஸ்ட் 5%. அப்படின்னா அது சி கேட்டகரி. இதுதான் ஆன்சர். இது எக்ஸாமில் கொடுத்துட்டாங்க, இதை வச்சு நம்ம முடிவு எடுக்கிறோம். வெறும் 15 ஐட்டம், இந்த 4000 ஐட்டத்தோட வேல்யூவில் 0.375 தான் இதோடைய நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஆனால் வேல்யூ 50% இருக்கு, யூசேஜும் ஜாஸ்தி இருக்கு. அப்போ அது வந்து ஏ டைப். இது மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இதுதான் ஏபிசியோடைய கேஸ். ஓகே, now we'll move on to the last component here. Last component. This you'll study in ratio analysis also in detail. இருந்தாலும் அதில் தேவையானது மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். Okay. Now, calculate inventory turnover ratio. Inventory turnover ratio க்கு என்ன ஃபார்முலா? Inventory turnover ratio க்கு raw material consumed by average raw material, average stock.
Opening stock 90, purchases 270, closing stock 110. அப்போ opening stock 90, purchases 270, closing stock 110. 250 is nothing but consumption. அப்போ raw material consumption 250யும் average stockனா opening plus closing by 2 எவ்வளோ இருக்கு 100. 100 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 times. ஓகே 2.5 times. உங்களை ஆடிட் பண்ணுறதுக்கு ட்ரைனியாக இருக்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு ஆடிட் பண்ண அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க. அங்கே போன உடனே நீங்கள் சும்மா இல்லை, உடனே இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ போட்டு பார்க்குறீங்க. எதுக்கு? சேல்ஸ் ஆஃப் வடா, ஸ்டாக் ஆஃப் வடா, வடை, சேல்ஸ் ஆஃப் வடை அண்ட் ஸ்டாக் ஆஃப் வடா. வடையோட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 1000 இருக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜ். சேல்ஸ் ஆஃப் வடா எவ்வளோ இருக்குது பர் ஆனம் சொன்னால் 12000 இருக்குது ஸ்டாக். பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்க்குறீங்க, வடையை மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க. ஸ்டாக் ஆஃப் வடா 1000 அண்ட் இன் யுவர் P&L அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்டில் சேல்ஸ் ஆஃப் வடா 12000. உடனே நீங்கள் போய் உட்காந்து ஆடிட் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த இதை கணக்கு பார்த்துட்டீங்க. அங்கேருந்து வரார் யார்? சர்வர். சார் ஆடிட்டர் நீங்கள், உங்களுக்கு வந்து கவனிச்சிக்க சொன்னாங்க, வடை வேணுமா சார்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணும்? அவசரப்பட்டு வடையை வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன் 12,000 டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா 12 டைம்ஸ். 12 டைம்ஸ்னு என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு 360 நாள் 12 முறை தான் வடையே போட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். 30 நாளைக்கு ஒரு முறை வடை போடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணும்? யூஸ்வலாக வடை உங்கள் கடையில் எப்போ போடுவாங்க? எப்போதுமே மாதம் முதல் நாள் 1ஆம் தேதி போடுவாங்க. அப்போ நீங்கள் டயத்தை பார்த்துங்க, 1ஆம் தேதி போய் ஆடிட் பண்ண போனீங்களா 15ஆம் தேதி போனீங்களான்ட்டு. அப்போ டீசெண்டாக வடை நான் சாப்பிட்றது இல்லை, இந்த டயட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் 15ஆம் தேதியாக இருந்தால். ஸோ அப்போ சேல்ஸ் பை ஸ்டாக் போட்டிங்கன்னா இது இருக்கு இல்லையா, இது பேர் இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ. அப்போ வடை சுட்டு 30 நாள் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேர் இன்வென்ட்ரி ஹோல்டிங் பீரியட், ஸ்டாக் ஹோல்டிங் பீரியட். ஸ்டாக் ஹோல்டிங் பீரியட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இது படிச்சிருக்கிறோம் இல்லையா, இன்வென்ட்ரி ஹோல்டிங் பீரியட் ஆர் இன்வென்ட்ரி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் பீரியட். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் a year divided by number of times, ITR. டேஸ் ஆர் மந்த்ஸ் divided by ITR. அப்போ divided by 2.5 போட்டிங்கன்னா என்னாச்சு? 146 days. நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக் விற்கிறதுக்கு 146 days ஆகுது. இதுவே இப்படி நடக்குதுன்னு வச்சுங்க. 3,65,000 ரூபாய்க்கு சேல்ஸு, 1000 ஸ்டாக் இருக்கு. அப்போ என்னாச்சு? 360 முறை டேர்ன் ஓவர் ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? 360 டிவைட் பை 360 போட்டிங்கன்னா பர் டே. அப்போ அவன் வடை வந்து கேட்க மாட்டான் உங்கள்கிட்ட, செய்ய ஓடிட்டே இருக்கும். நீங்களே கூப்பிட்டு நான் ஆடிட்டு ஒழுங்கா வந்து 4 வடையை கொண்டு வந்து வை, இல்லைன்னா ஆடிட் ரிப்போர்ட் சரியாக தர மாட்டேன். ஓகே, இந்த கடையில் நீங்கள் என்ன பண்ணணும்? டயட்டில் இருக்கணும். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் உடம்புக்காக தான்ப்பா சொல்கிறேன். அப்போ எந்த ஸ்டாக் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அதோட இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ ஹையர் இருக்கும். ITR being high, அப்போ இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ ஹையாக இருந்தால் இன்வென்ட்ரி ஹோல்டிங் பீரியட் வந்து லோவாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம்? வடையை சுட்டு வச்ச உடனே வித்துடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். FSND, ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங் அண்ட் நான் மூவிங்னு கூட சொல்லலாம். இது ஃபாஸ்ட் மூவிங். அதுவே ITR லோவாக இருந்துச்சுன்னா பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வில் பி ஹை. அப்போ இது எப்படிப்பட்டதாக இருக்கும்? நான் மூவிங்காக இருக்கும். மீடியமாக இருந்தால், மிட் ரேஞ்சில் இருந்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஓகே, ஸ்லோ மூவிங்காக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். நான் இதையும் இந்த லிங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாமில் இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ இன் டைம்ஸில் கேட்பாங்க, பீரியடில் கேட்பாங்க. நம்ம எதில் படித்தோமா இல்லையா? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டாக் ஹோல்டிங் பீரியட், ரா மெட்டீரியலைசேஷன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஃபினிஷ்டு குட் ஸ்டாக், ரா மெட்டீரியல் ஸ்டாக் எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது ஸ்லோ மூவிங், கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் மூவிங்.
அப்போ இந்த ஃபாஸ்ட் மூவிங்கா, ஸ்லோ மூவிங்கா, மாடரேட் மூவிங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we have to depend on inventory turnover ratio in times as well as in days. Is that okay? So classification, based on the classification, you can make the decision to have the stringent control or not. With that, inventory management is over for means FM paper. And costing, of course, we have to go further. We'll continue in the next class. Okay, that's all for today.